Hello students, hello everyone, welcome, எல்லாருக்கும் வணக்கம். Welcome to this wonderful session on force and pressure. நிறைய பேர் உங்களில் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க கிளாஸ் 8க்கு ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் பற்றி ஒரு கிளாஸ் எடுங்க சார் அப்படின்னு. ஸோ நான் அதை ஒரே கிளாஸாக எடுக்கணும் அப்படின்னு எனக்கு வந்திருக்கேன் நான். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஒன் ஷார்ட் ரிவிஷன் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன் ஷார்ட் ரிவிஷன்னா என்ன? ஒரே செஷனில் மொத்தமாக இந்த சாப்டர் நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம். ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர். என்ன சார் ரிவைஸ்ன்னு சொல்கிறீங்க, நடத்தவே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நான் ரிவிஷனையே ஒரே ஷார்ட்டில் நடத்துகிற மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். படிக்கலை அப்படின்னா இதில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். கவலையே பட வேண்டாம். ஸோ இந்த செஷன் நம்மளோட நார்மல் செஷனை விட கொஞ்சம் நீளமாக இருக்க போது, கொஞ்சம் ரொம்பவே நீளமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஐ வாண்ட் யூ டு ஸ்டே டியூன்ட் அன்டில் த எண்ட் ஆஃப் திஸ் செஷன். ஏன்? அப்போ தான் உங்களுக்கு இந்த சாப்டரை எப்படி படிக்கிறது அப்படின்றத பற்றி உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இதில் சந்தேகங்கள் இருந்தால் ஈஸியாக தீரும். நீங்கள் பிரேக் எடுத்து படிச்சுக்கலாம். ஆனால் நான் உங்களை என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு செட்டிங்கில் படிச்சிருங்க. ஏன்னா ஒன்ஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சாப்டரை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேண்டாம். இந்த சாப்டரில் ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் இருக்குது, ஆனால் எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இது தேவை. உங்களோட ஹையர் கிரேட்ஸில் நீங்கள் நல்லா மார்க் எடுக்கணும்னா இது தேவை. நீங்கள் நல்ல ஒரு எஜுகேஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த சாப்டர் ரொம்ப அவசியம். எப்படி சார் எஜுகேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது படித்தா தானே போர்டு கிளியர் பண்ண முடியும், 12ஆம் கிளாஸ் கிளியர் பண்ணால் தானே காலேஜுக்கு போக முடியும். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன சேனல் அப்படின்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வேதாந்து மாஸ்டர் தமிழ் 8 and 9. ஸோ 8th-க்கும் 9th-க்கும் ஒரு டெடிக்கேட்டடான சேனல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி சேனல்ஸில் இருக்குது. உங்களோட கிரேடுக்கு ரெலவெண்ட்டான வீடியோஸை போய் பாருங்கள். மற்ற வீடியோஸை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறது, கண்டிப்பான முறையில் கீழே கமெண்ட்ஸில் என்ன வேணும்னு சொல்லுங்கள். ஏன்னா ஒரு கமெண்ட்ல இருந்து தான் இந்த செஷனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒவ்வொரு கமெண்ட்டும் முக்கியம். நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுன்றதை கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு கொண்டு கொடுப்போம். ஓகே, ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த செஷனை நீங்கள் படிக்கிறதுக்கு, இந்த செஷனில் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஏதாவது தேவையா? ஒன்றுமே கிடையாது. அதிகபட்சம் ஒரு நோட்டும் பேனாவும் வச்சுங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித்வுட் எனி ஃபர்தர் அடியூ. Let's talk about force and pressure. So force and pressure அப்படிங்கிறது physicsல grade 8ல first chapter. இந்த சாப்டர்ல சில காம்பனன்ட்ஸ் இருக்கு. ஃபோர்ஸ்னா என்ன, அதோட டைப்ஸ் என்ன, அதோட எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ரெஷர்னா என்ன, ப்ரெஷர் இன் ஃப்ளூயிட்ஸ் எப்படி இருக்குது, இவ்வளவுதான் பார்க்க போகிறோம். இவ்வளவுதான் இந்த சாப்டர்லேயே இருக்குது. அதை நம்ம வித்தின் ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் டைம், ஷார்ட் டைம்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த செஷன் இஸ் கோயிங் டு பி அ லாங் செஷன். ஈச் அண்ட் எவ்ரி திங் இன் திஸ் சாப்டர் வி ஆர் கோயிங் டு டைவ் டீப் இன் டு தட். நல்லா பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஸ்டே டியூன்ட், ஸ்டே ஃபோக்கஸ்ட். நான் யார் அப்படின்னா, உங்களில் சில பேருக்கு தெரியலனா, என் பேர் சங்கர் கிருஷ்ணா. ஐம் அ ஃபிசிக்ஸ் டீச்சர், ஐம் அ ஃபிசிக்ஸ் மாஸ்டர் டீச்சர் ஹியர் அட் வேதாந்து. ஓகே, ஸோ உங்களுக்காக இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கண்டிப்பான முறையில் உங்களோட சப்போர்ட் தேவை. இருந்தால் மட்டும்தான் எங்களால் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஆல்ரைட், இது போதும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர்ன்றப்போ ஃபர்ஸ்ட் கேள்வி, ஃபோர்ஸ்னா என்ன சார்? நான் பல விஷயங்கள் பார்த்துருக்கேன் சார், எனக்கு ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா பொதுவாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ஃபோர்ஸ் இஸ் சிம்பிளி டிஃபைன்ட் அஸ் அ புஷ் ஆர் புல். அவ்வளவுதான். இது மோர் தேன் எனஃப். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தாலே போதுமானது. ஃபோர்ஸ் இஸ் அ புஷ் ஆர் புல் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங் வில் கிவ் யூ சம் பெட்டர் இன்சைட்ஸ் இன்டு தட். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் இஸ் அ புஷ் ஆர் புல் ஆக்டிங் ஆன் அன் ஆப்ஜெக்ட் ஆர் அ புஷ் ஆர் புல் ஆன் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். இதுல இன்னும் நம்மளால என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, thus we can say that the motion imparted to objects was due to the action of a force அப்படின்னு. இது ஒரு ட்ரிக்கியான ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். imparted to the object was due to the action of the force. அப்பனா அங்கிருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்? ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அதனால ஒரு ஆக்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அது கட்டாயமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பான முறையில் கிடையாது. இட் இஸ் நாட் ஆல்வேஸ் நெசசரி ஃபார் அ ஃபோர்ஸ் டு ஹேவ் அன் ஆக்ஷன், ஃபார் அ ஃபோர்ஸ் டு ஹேவ் அன் எஃபெக்ட். அது கண்டிப்பான முறையில் கட்டாயம் கிடையாது. பட் த பேசிக் டெஃபினிஷன் ஆஃப் அ ஃபோர்ஸ் இஸ் அ புஷ் ஆர் புல். ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே, ஸோ எப்படி சார் புஷ்ன்னு சொல்றது, எப்படி சார் புல்னு சொல்றது அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் இன் விச் டைரக்ஷன் த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங். ஸோ டைரக்ஷன்
becomes an important component when we are studying about force. Force na enna? Force is a physical quantity. மறுபடியும் சொல்ற ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ யாராவது வந்து what is force ன்னு கேட்டா நீங்க போய் அவங்கள்ட்ட physical quantity ன்னு சொல்லக்கூடாது. இந்த definition கொடுக்கணும். A push or pull on an object is called as a force, or a push or pull acting on an object is called force அப்படின்றது definition. அப்போ physical quantity na என்ன சார்? What is force அப்படின்னு சொல்லும்போது it's a physical quantity ன்னு நான் சொல்றேன். Physical quantity அப்படின்னா I can measure force. என்கிட்ட எக்யூப்மெண்ட்ஸை வச்சு, அதுவும் இல்லாமல் இந்த ஃபோர்ஸில் இருக்கிற சில காம்பனன்ட்ஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது மூலமா என்னால் அதை மெஷர் பண்ண முடியும். Since I'm able to measure it, that's called as a physical quantity. இது நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா thumbs up போட்டுருங்க. கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பான முறையில் எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத டைப் பண்ணிருங்க. ஆல்ரைட், ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டினா மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த மாதிரி சிமிலர் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லெங்த், மாஸ், டைம், இது எல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். இது எல்லாமே மெஷர் பண்ண முடியும். எல்லாத்துக்கும் ஒரு யூனிட் இருக்கும், ஃபோர்ஸுக்கும் ஒரு யூனிட் இருக்கு. அந்த யூனிட் என்ன அப்படின்னா நியூட்டன். இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் சர் ஐசக் நியூட்டன். அவரோட பேரை வந்து நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும், அவருக்கு வந்து ஒரு மரியாதை செய்யணும் அப்படின்றதுனால இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் ஹிம். ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அண்ட் அவர் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து அவரை வந்து அவர் மேலே ரொம்ப ஒரு மரியாதை இருக்குது. ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா நம்ம நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கவே மாட்டோம். ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா மேத்தமேட்டிக்ஸில் நீங்கள் ஹையர் கிரேட்ஸில் போகும்போது யூ வில் லேர்ன் சம்திங் கால்ட் அஸ் கேல்குலஸ். இன்டெக்ரல் கேல்குலஸ், டிஃபரன்ஷியல் கேல்குலஸ், ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சதே தலைவன் தான், நியூட்டன். ஓகே, ஸோ மூவிங் ஆன். ஸோ இப்படி எழுதும்போது இந்த யூனிட்டை நான் வந்து கேபிட்டல் எண்ணில் தான் எழுதணும். இந்த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் நியூட்டன், அதை கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். ஃபுல்லாக எழுதும்போது நான் ஸ்மால் லெட்டரில் இப்படி எழுதிக்கலாம். ஆனால் நான் யூனிட்டை எழுதும்போது, சிம்பிளாக எழுதும்போது கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதுக்கு பேர் சைன்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ். யூனிட்ஸ் எழுதுறதுக்கு சில கன்வென்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போக போக படிப்பீங்க. என்கிட்ட இருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் அதை பற்றி சொல்லுங்கள். சொன்னீங்க அப்படின்னா ஐ வில் மேக் a dedicated video for you to learn how to write the signs and conventions of most of the quantities that you would use in physics until grade 12. Okay? Alright, moving on. So next என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா any form of sport is an example of force. எனி ஃபார்ம் ஆஃப் ஸ்போர்ட் எடுத்துக்கோங்க. இங்கே நம்ம தலை தோனி அடிக்கிறாரு. என்னோட வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா நான் அடிக்கடி வந்து இந்த ஒரே ஒரு இதை வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் நான். ஏன் அப்படின்னா திஸ் இஸ் அ வெரி வெரி குட் எக்ஸாம்பிள் அண்ட் ப்ளஸ் எனக்கு தோனினா பிடிக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து பாருங்களேன், தோனி வந்து பால் அடிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல வந்து இட்ஸ் அ புஷ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். பிகாஸ் த பால் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் தோனி, இட் இஸ் மூவிங் அவே ஃப்ரம் ஹிம். அப்போ நான் வந்து ஒரு ஒரு ஃபோர்ஸ் வந்து புஷ் ஆர் புல் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இஃப் இட் இஸ் அ புஷ், it goes away. Push பண்ணா it goes away. If it is a pull அப்படின்னா, if it is pull அப்படின்னா it is towards. அப்ப நான் pull பத்தி பேசும்போது towards அப்படின்னு சொல்லுவேன். என்ன நோக்கி இழுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். என்கிட்ட இருந்து தள்ளி இழுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ என்கிட்ட இருந்து தள்ளி போகுது அப்படின்னா இட்ஸ் அ புஷ். என்ன நோக்கி வருது அப்படின்னா இட்ஸ் அ புல். ஸோ புஷ் ஆர் புல், அவே டுவர்ட்ஸை வச்சு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல புஷ் ஆர் புல் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்ல வேணாம், நம்ம இன்னொன்று சொல்லலாம். பால் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லலாம், அடிக்கிறாரு, ஹிட், இட்ஸ் a ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6 அடிக்கிறாரு, 4 அடிக்கிறாங்க, என்ன வேணா சொல்லலாம். ஆனால் ரொம்ப முக்கியமாக இது என்னது, பால் இஸ் கெட்டிங் ஹிட். அப்போ ஃபோர்ஸ் அப்ளைட் இன் அ வெரி ஷார்ட் இன்டர்வல் இஸ் ஹிட். அதோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் எப்படி இருக்கு, அவே ஆர் டுவர்ட்ஸ் அப்படின்றத வச்சு அந்த ஹிட்டை மறுபடியும் புஷ் ஆர் புல்னு கேட்டகரைஸ் பண்ண முடியும். அப்போ ஹிட் அப்படின்னா என்ன, ஃபோர்ஸ் அப்ளைட் இன் அ வெரி ஷார்ட் இன்டர்வல். நீங்க ஒரு தடவை இதை நோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஹிட் இஸ் ஃபோர்ஸ் அப்ளைட் இன் a very short interval. Very short interval. Force applied in a very short interval is called hit. Okay, so any form of sport is an example of force. Everyday activity. இந்த ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இந்த சின்ன எக்ஸாம்பிள்ல இந்த ஸ்டிக் ஃபிகர் இஸ் டூயிங் மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ். ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபோர்ஸ். அந்த பாலை எத்துறதா இருக்கட்டும், புஷ்அப்ஸ் புல் அப் பண்றதா இருக்கட்டும், புஷ்அப்ஸ் பண்றதா இருக்கட்டும், ஆல் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். இதுல ஒன்னொன்னையும் நீங்க புஷ்னு கேட்டகரைஸ் பண்ண முடியும். அண்ட் தட் இஸ் அ வெரி குட் எக்ஸசைஸ். நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களோட தினசரி ஆக்டிவிட்டீஸை
புஷ் புல்னு கேட்டகரைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த செஷனுக்கு உட்கார்ந்ததுல இருந்து இதுக்கு முன்னாடி நடந்ததுல இருந்து இதுக்கு அடுத்து நடக்க போற விஷயங்களை புஷ் புல்னு கேட்டகரைஸ் பண்ணீங்கன்னா that is a very good exercise of identifying how much we are dependent on force in our everyday activities. ஸோ இது மூலமா நீங்க பாடம் படிக்கிற மாதிரி இருக்காது, ஒரு பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி இருக்காது, வாழ்க்கையில பிசிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, நம்மளோட தினசரி நடவடிக்கைகள்ல பிசிக்ஸ்ன்றது எப்படி இருக்குன்றதை நீங்க உணர முடியும். ஸோ ஐ வுட் அட்வைஸ் யூ டு டூ தட். இட்ஸ் a great activity to do. சும்மா போர் அடிக்குது அப்படின்றப்ப இதெல்லாம் பண்ணி பாருங்க. இட் will give you a better idea of what a force is. Okay, so force involves all these things. நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how force exists அப்படின்னு பார்க்க போறோம். So how does it exist? பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எங்கனாலும் இருக்குமா, இல்லை வந்து நான் அதான் பண்ணாதான் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதுவா எக்ஸிஸ்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் சில இது இருக்கு, நான் பண்ணாதான் எக்ஸிஸ்ட் ஆகிற ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர். ஓகே, ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர். ஸோ ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர்னா என்ன அர்த்தம்? அடிப்படையான சில ஃபோர்ஸ். இது வந்து இந்த யூனிவர்ஸ் உருவானதுல இருந்து இருக்கு. ஃபோர்ஸ் இஸ் அ வெரி வெரி ஓல்டு என்டிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லைனா வந்து ஃபோர்ஸ் இஸ் அ வெரி வெரி ஓல்டு குவான்டிட்டி, ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லுவேன் நான். இட்ஸ் அ திங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா see this universe is 13.6 billion years old. அவ்வளோ பழசு. அதோட ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபோர்ஸ். multiple different forces existed at multiple different times, and இதெல்லாமே வந்து the first few Planck second அப்படின்னு சொல்லுவாங்க. It's a very very small quantity of time, very small unit of time. அந்த டயத்துல இருந்து these forces have been in existence. and the forces என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா strong nuclear force, weak nuclear force, electromagnetic force and gravitational force. So இந்த நாலு force have been in existence ever since the beginning of the universe. அப்ப இந்த நாலு ஃபோர்ஸ்ல ரொம்ப வீக்கான ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா gravitational force. ஏன்னா சார் gravitational force போய் வீக்கான ஃபோர்ஸ்னு சொல்றீங்க, அது வீக்கா இருந்துச்சுன்னா என்னால ஏன் பறக்க முடியல? அருமையான கேள்வி. அப்போ மற்றதெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதையே நான் வீக்குன்னு சொல்றேன்னா அப்ப மற்றதெல்லாம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுதான் இங்க நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வீக் எந்த சென்ஸ்ல? மற்ற மூணையும் கம்பேர் பண்ணும்போது, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இது வீக்கான ஃபோர்ஸ். ஆனா இன் ஜென்ரல் இது வீக்கான ஃபோர்ஸ் கிடையாது. இதுக்கு அதே மாதிரி எக்ஸ்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராவிட்டிக்கு எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் இன்னொரு பொருளை அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு ஒரு லா நீங்க படிப்பீங்க. ஸோ அதை படிக்கும்போது நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் ஆர் ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர். அப்போ இதை நான் வந்து என்னோட இஷ்டத்துக்கு மேனிப்புலேட் பண்றது அப்படிங்கிறதுக்கு நிறைய ப்ராசஸ் தேவை. ஆனா தினசரி விஷயங்கள்ல நிறைய ஃபோர்ஸஸ் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு பேர் வேணும்ல. இதுக்கு பேரு அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகே, நான் என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் அதுக்கு பேர் அப்ளைடு ஃபோர்ஸ். ஆனா எந்த ஃபோர்ஸ் எடுத்துக்கிட்டாலும் அது வேலை செய்யணும், அது எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஒரு கண்டிஷன் தேவை. அது என்ன அப்படின்னா இன்டராக்ஷன். ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் இருக்கிற இன்டராக்ஷனை தான் நம்ம ஃபோர்ஸ்னு சொல்றோம். அப்ப கண்டிப்பான முறையில் ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் இன்டராக்ஷன் இருக்கணும். இதுதான் நீங்க உங்களோட கிரேட்ல படிப்பீங்க. டு நாட் மேக் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் ஃபோர்ஸோட டெஃபினிஷன், இதுதான் இது மட்டும் தான் அப்படின்னு கிடையாது. ஆனா உங்க கிரேடுக்கு இது போதுமானது. For grade 8, understanding that an interaction of one object with another results in a force is more than enough. If you want to go beyond that, do mention that in the comment section so that I can give you some foundation level courses. Okay, நீங்க கேட்டா நான் கொடுக்க போறேன், அவ்வளவுதான். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. நம்பி வந்து எங்க கிட்ட கேட்டீங்கன்னா மட்டும்தான் எங்களால கொடுக்க முடியும். Okay, moving on. So an interaction of one object with another results in force between the two objects. அப்போ இங்க நமக்கு தேவையான விஷயம் என்ன? ரெண்டு ஆப்ஜெக்ட், மினிமம் ரெண்டு ஆப்ஜெக்ட் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மினிமம் ரெண்டு ஆப்ஜெக்ட் வேணும். அந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் டச் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது அடுத்த லெவல். ஆனா ரெண்டு ஆப்ஜெக்ட் கண்டிப்பான முறையில் வேணும். இப்போ நீங்க யோசிக்கலாம், சார் இப்பதானே சார் சொன்னீங்க ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ்னு, அதுல அந்த கிராவிட்டியை பத்தி சொல்லும்போது அது வந்து யூனிவர்சல் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, யூனிவர்சல் எதுக்கு நடுல? ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில், ரெண்டு ஆப்ஜெக்ட் நடுவில் அதை மெஷர் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் நீங்க எடுத்துக்கிற மாதிரி வரும். ஸோ two objects need to be present and only then force can exist.
an interaction between these two objects always results in a force. And the force effect இருக்கணும்னு அவசியம் இல்லை. Again, this could be a difficult concept face valueல பார்க்கும்போது. டக்குன்னு சொல்லும்போது ஃபோர்ஸ் இருக்கு ஆனால் அது வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை, இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இல்லைன்னு அவசியம் இல்லை, கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். கவலையே வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட் நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். அந்த இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால ஒரு ஃபோர்ஸ் இருக்கலாம். அந்த இருக்கிற ஃபோர்ஸ் கண்டிப்பான முறையில் ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. என் கையில் இந்த பேனா இருக்குது, என் கையில் இந்த பக்கம் ஒரு கை வச்சிருக்கேன், நான் ரெண்டும் இங்கே இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஃபோர்ஸ் ஏதாச்சும் எஃபெக்ட் கொடுக்கணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது, அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு நல்ல ஃபோர்ஸோட மேக்னிடியூட் அந்த அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த எஃபெக்ட் வந்து ஓவர் கம் பண்ணும். Okay, so this is the basic understanding of how a force exists between two objects in terms of interaction. So இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இங்க இருக்கிறது வந்து நம்மளோட மினியன் கேரக்டர் கெவின். ஸோ கெவின் வந்து is pulling the lever of a flight. இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், இந்த ஃப்ளைட் ஆக்சுவலாக கிராஷ் ஆக போகிற நேரத்தில் வந்து தப்பிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. இங்கே எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கு? கெவினோட கை, ஃப்ளைட்டோட லீவர், ரெண்டு ஆப்ஜெக்ட். மறுபடியும் அந்த இன்ட்ராக்ஷன்னால ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குது, அதுக்கப்புறம் மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அதை தொடர்ந்து நடக்குது. சிமிலர்லி இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இந்த எக்ஸாம்பிள்லையும் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த கார்ட் அப்புறம் அந்த நகற்ற லேடி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நடக்கிற இன்ட்ராக்ஷன் தான் ஃபோர்ஸ். இந்த இடத்துல ஃபோர்ஸ் என்ன கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். புஷ்ஷா புல்லா? கமான், சாட் பாக்ஸில் போடுங்க. அது கரெக்டாக இல்லையான்னு நான் அப்புறம் சொல்கிறேன் நான். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இந்த படம் பார்க்காத ஆட்களே கிடையாது. பார்க்கல அப்படின்னா தயவு செய்து போய் பாருங்க. நான் சொன்னேன்னு உங்க பேரண்ட்ஸ்ட்ட போய் சொல்லி தாராளமாக இந்த படம் பார்க்கலாம். ஓகே, ஸோ அவெஞ்சர்ஸ் ஃபர்ஸ்ட் படம் அருமையான படம். இந்த படத்தில் வந்து இது கிளைமேக்ஸ் சீனில் நடக்கும். ஹல்க் வந்து தோர் அடிக்கிறது. தோருக்கு ஒன்றும் ஆகலை, கவலையே பட வேணாம். தோர் இஸ் a demigod, அவருக்கு என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆகலை. ஹல்க் வந்து சும்மா ஒரு ஜாலிக்காக பண்ணது, இதெல்லாம் பேண்டர். ஓகே, அதுக்காக யாரையாவது போய் அடிச்சுட்டு சார் நான் ஹல்க் அவன் தோர் அப்படின்னு சொல்லிட்டு என் தலையில கட்டக்கூடாது. இதுக்கெல்லாம் நான் வந்து பஞ்சாயத்து பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் அகெயின் இட்ஸ் a push force because Thor is moving away from the Hulk. Right? And again, two objects are there. Of course, ரெண்டு பேரும் உயிருள்ள ஜீவராசிகள். பட் இருந்தாலும் பிசிக்ஸ்ல வந்து we mention everything in a unanimous way, object or body அப்படின்னு. ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு, இன்ட்ராக்ஷன் இருக்கு. as a result of that the force is there. இந்த இடத்துல ஃபோர்ஸ் எஃபெக்ட் இருக்கு. ஆனா எல்லா நேரத்திலையும் ஃபோர்ஸுக்கு எஃபெக்ட் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. Alright, moving on. So how do forces act? இதுதான் நம்ம அடுத்து போறோம். How do force exist ன்னு பார்த்துட்டோம். அதுக்கு இன்ட்ராக்ஷன்றது ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்படின்னா அது புஷ் புல் ஆர் ஹிட் அப்படி இருக்கலாம்னு பார்த்தோம். இதுக்கு தேவையான சில விஷயங்கள் பற்றி பார்த்தோம். இப்போ how does a force act அப்படின்னு பார்க்க போகிறோம். What is a force capable of? So ஒரு force applied on an object in the same direction add to one another. ஸோ இன்னும் நம்ம வந்து எஃபெக்ட்ஸ்குள்ளே போகலை. ஆனால் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, அதுவும் மல்டிபிள் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அது சேம் டைரக்ஷன்ல இருந்தால் தே ஆட் அப். ஸோ இது நீங்கள் ஹையர் கிரேட்ஸில் மறுபடியும் படிப்பீங்க. ஹையர் கிரேட்ஸ்னா ரொம்பலாம் கிடையாது, 9th ஸ்டாண்டர்ட்லேயே திரும்ப படிப்பீங்க. ஸோ ஃபோர்ஸஸ் அப்ளைட் ஆன் அன் ஆப்ஜெக்ட் இன் த சேம் டைரக்ஷன் ஆட் டு ஒன் அனதர். இப்போ இங்க எடுத்துக்கோமே, இங்க வந்து 1 2 ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டேபிள் நகட்டுறாங்க. அது டேபிள் மாதிரி தெரியுது, நீங்க என்ன ஆப்ஜெக்ட்னாலும் வச்சுக்கலாம், அதை நகட்டுறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரோட இண்டிவிஜுவல் ஃபோர்ஸஸ், அந்த வெள்ளை கலர் ஆரோ மார்க் தெரியுதா, 1 2, அந்த ரெண்டு வெள்ளை கலர் ஆரோ மார்க்கும் சேர்ந்து நெட் ஃபோர்ஸா ஆக்ட் ஆகுது. We call this as a resultant force. As a result of these two things, what is happening? So that's called as a resultant force. Okay, so this resultant force நம்ம net force னு சொல்லலாம் because it's a collection of those things. So the net force acts in the direction of the applied forces. Okay, so in the scenario when multiple forces are acting in the same direction, they add up, their magnitudes add up, and they act in the direction of the applied force. Okay, இப்போ ஒரு கேள்வி வரும். சரி சார், ரெண்டு பேர் சேர்ந்து தள்ளுறாங்க, ஓகே, ஆப்போசிட்ல தள்ளினா அதான் அடுத்த முக்கியமான கேள்வி. அப்போ ஆப்போசிட்ல தள்ளா என்ன ஆகும் அப்படின்னா இது ஆகும். ஸோ ஆப்போசிட்ல தள்ளும்போது we find out what is the net force by calculating the difference between two forces. என்ன சார் தமிழ்ல ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் இங்கிலீஷ்ல போயிட்டீங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தோணலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு விஷயத்தை நீங்க நல்லா மைண்ட்ல எடுத்துக்கோங்க. எஸ், இந்த சேனல் தமிழ்ல உங்களுக்கு எவ்வளவு ஈஸியா சொல்லிக் கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஈஸியா சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபிசிக்ஸ் டெவலப் ஆகணும்னா கொஞ்சோண்டு இங்கிலீஷ் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சிருக்கணும்.
ஏன் நிறைய பேர் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸில் படிக்கலாம், நிறைய பேர் தமிழ் மீடியம் ஸ்கூல்ஸில் படிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இதை எழுத தெரியணும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண வரணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆரம்பத்திலிருந்தே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறது தமிழ்லையும் சொல்கிறது இங்கிலீஷ்லையும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுறதும் ரொம்ப வசதியாக இருக்கும். இதை 4 பேருக்கு சொல்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். இந்த டாபிக் ஆஃப் தட் அதை பற்றி பேசும்போது எப்படி ஈஸியாக படிக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். கரெக்டாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் பல விஷயங்கள் நானே யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ டூ செக் தட் அவுட். ஆல்ரைட், ஸோ இங்கே வந்து பார்ப்போமே, இஃப் 2 forces ஆர் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன், இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் of an object, then the net force is acting on it. It's the difference between the 2 forces. Now, difference na enna sir? Nariya per kelvi varalam. Difference na enna sir? Kalichu ponnuma, கூட்டி போடணுமா, இல்லை வந்து பெருக்கி போடணுமா? அதாவது கழிச்சுன்னா சப்ட்ராக்ஷன், கூட்டினா வந்து அடிஷன், பெருக்கினா மல்டிப்ளிகேஷன், இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி வரும். ஸோ ஹவு டு ஐ டிஃபைன் டிஃப்ரென்ஸ்? ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுக்குறேன். இந்த ஆக்டிவிட்டிலேருந்து உங்களுக்கே ஈஸியாக புரியும் பாருங்கள். ஓகே, ஸோ த ஆக்டிவிட்டி இஸ் கோயிங் டு பி சம் பேசிக் மேத்தமேட்டிக்ஸ் ஆப்ரேஷன். ஓகே, மேக்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன் நான். ரொம்ப கஷ்டமாக இருக்காது மேக்ஸு, ஈஸியானது தான். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, ரொம்ப சிம்பிளான ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னா இதுதான். ஸோ நான் உங்களுக்கு 2 நம்பர் கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 5 - 3. இதுக்கான ஆன்சர் என்ன? சேட் பாக்ஸில் போடுங்க. ஓகே, 3 - 5 இதுக்கான ஆன்சர் என்ன? ரெண்டுத்துக்கும் 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர். யாராவது வந்து உங்களில் ஒரு சில பேர் இருப்பாங்க, என்னையா இருந்தாலும் ஒரே விஷயத்தை கொடுத்துட்டு 2 தடவை கேள்வி கேட்குறாரு அப்படின்னு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். நான் 3ல் 5 போனால் எவ்வளோ, 5ல் 3 போனால் எவ்வளோ? கண்டுபிடிங்க பார்ப்போம் அந்த ஆன்சரை. கண்டுபிடிச்சிட்டிங்களா? அப்போ சேட் பாக்ஸில் போடுங்க பார்ப்போம். போட்டால் தானே நான் பார்க்க முடியும். வெரி குட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தா 5லேருந்து 3 கழிச்சா 2. 5 - 3 is 2. 3 - 5 is -2. -2. இது ஏன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பான முறையில் உங்கள் மேக்ஸ் சப்ஜெக்ட்ஸை டாபிக்ஸை ஒரு தடவை ரீவிசிட் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் சப்ட்ராக்ஷன். Because subtraction follows a rule, follows an order. நான் 3லேருந்து 5 கழிக்க சொன்னா நீங்க 3லேருந்து தான் 5 கழிச்சு -2ன்னு எழுதணும். +2ன்னு ஆன்சர் கொடுக்க முடியாது. Subtraction follows a rule, ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணும். இப்போ நான் அடுத்த கேள்வி, difference between 5 and 3. 3 and 5. What is the difference? இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் என்ன? 2. அவ்வளவுதான். Difference between 5 and 3 is 2. 3 and 5 is 2. புரியுதா? So the difference ஈஸியாக புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா டிஃப்ரென்ஸ்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். பிகாஸ் ஆன்சர் will always be positive. Because all you're doing is just finding difference between 2 unitary objects. 2 numbers அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 2 நம்பர்ஸ், 2 நம்பருக்கு நல்ல இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா டிஃபரன்ஸ். அப்போ இங்கே ஃபோர்ஸ் 2 ஆக்ட் ஆகுது, 2 ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்குன்னா நீங்கள் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கும் போது உங்களோட ஆன்சர் என்னவா இருக்கும்? பாசிட்டிவாக இருக்கும். பிகாஸ் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிக்கிறீங்க. பிகாஸ் ஆல் யூர் ஃபைண்டிங் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 2 magnitudes. ஸோ அப்படி பண்ணும்போது பெரிய நம்பர் ஒன்று இருக்குன்னா அதுலேருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். அப்போ உங்களுக்கு ஒரு வேல்யூ வரும். இப்போ இதுலேருந்து என்ன லாஜிக் அப்ளை பண்ணலாம்? நம்ம முன்னாடி பார்த்தது. So that will act in the direction of the force with bigger magnitude. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம் அதுக்கு. Okay, so the example is going to be something like this. இந்த இடத்துல ரெண்டுமே வந்து ஒரு குறிப்பிட்ட மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கு. இங்க 0 நெட் ஃபோர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அப்போ 0 நெட் ஃபோர்ஸ் வரணும்னா இந்த 2 குவான்டிட்டிக்கு என்ன வேல்யூ இருக்கணும்? 10 நியூட்டன் 10 நியூட்டன் வச்சா வருமா? 10ல் 2 10ல் எந்த 10 பெருசு? 10 10 ஒன்று தான். அப்போ 10ல் 10 போச்சுன்னா முட்டை. நான் 15 15 போடுறேன். 15 நியூட்டன் 15 நியூட்டன். 15ல் 15 போச்சுன்னா முட்டை. இப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு பக்கம் 10 நியூட்டன், இன்னொரு பக்கம் 20 நியூட்டன் போடுறேன். இப்போ இந்த ஆன்சர் என்னவா இருக்கும்? 10ல் 20 போனா -10, 20ல் 10 போனா 10. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 10க்கு 20க்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? 10 நியூட்டன். இப்போ எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகும்? 20 நியூட்டன் இந்த பக்கம் இருக்கு. அப்போ the resultant net force will be 10 நியூட்டன் acting towards the direction of a
bigger magnitude. Okay, so இதுல உங்களுக்கு நிறைய எக்ஸசைசஸ் நான் கொடுக்கிறேன். நான் அதை எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படிங்கறதும் சொல்றேன் நான். So when multiple forces are acting in opposite direction, what do we need to find out the resultant force or the net force? You just need to calculate the difference between those two forces. Okay, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இது நீங்க படிக்கல, இதை நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா you're going to resolve vectors when you move to higher grades. அந்த vectors ரொம்ப difficult ஆகலாம். ஆனா இந்த basic understanding இல்ல அப்படின்னா, difference கண்டுபிடிக்க தெரியலனா, இந்த negative sign positive signல ரொம்ப confusion வரும். Okay, got it? Can we move to the next topic? அடுத்து போலாமா? நான் முன்னாடியே சொன்னேன் நானு, it's a one shot revision, so லாங்கா இருக்கும் செஷன். இன்னும் நம்ம நிறைய போறோம். Okay, so let's move on. இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. So I'll give you some time. இந்த எக்ஸாம்பிளை சால்வ் பண்ணி பாருங்க பாப்போம். Come on, நான் அதுக்குள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். Come on, solve it. Okay. சரி, ஸோ போதுமான அளவுக்கு டைம் கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா, சார் என்ன சார் நீங்கள் தண்ணி குடிச்சு வரதுக்குள்ள நான் எப்படி சார் சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற ட்ரிக்கை வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். 4 பக்கம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதா? ரைட், 4 ஃபோர்ஸ், நச்சுன்னு 4 ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். இந்த நச்சுன்னு இருக்கிற 4 ஃபோர்ஸை நான் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ண போகிறேன்னா, இப்படி தான் சால்வ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எனக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், மேலே 100 நியூட்டன் இருக்குது, கீழே 100 நியூட்டன் இருக்குது. அப்போ மேலேயும் கீழே இதை நகரவே நகராது. 100ல் 100 போச்சுன்னா முட்டை. அப்போ இந்த டப்பா மேலேயும் கீழேயும் நகரவே நகராது. எனக்கு வேற என்ன, சைடில் 2 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து டைரக்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன். நார்த், மேலே போனால் நார்த், கீழே போனால் சவுத். இது வந்து அப்போ பொதுவாக வந்து ரைட் சைடு வந்து ஈஸ்ட்டு, லெஃப்ட்டு வெஸ்ட்டு. இதை நான் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன், ரைட் சைடு ஈஸ்ட் அப்படின்னா, நீங்கள் ரைட் ஹேண்டில் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா சாப்பிட்ற கை ஈட் ஈஸ்ட் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்குவேன். ஏன்னா நான் ரைட் ஹேண்டில் சாப்பிடுவேன். சில பேர் வந்து லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிடலாம், லெஃப்டிஸ். அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும், அவங்க வந்து ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொல்லுவாங்க. தெரியல எனக்கு, ஏன்னா வந்து அப்படி கண்டிப்பான முறையில் இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ரைட் ஹேண்டில் சாப்பிட்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா, ரைட் சைடு யூ ஈட் வித் யுவர் ரைட் ஹேண்ட், ஈட் ஈஸ்ட், சிம்பிள். ஓகே, இந்த பக்கம் வெஸ்ட். சரியா போச்சு, ரைட். இதெல்லாம் எழுதிட்டோமா? இப்போ மேலேயும் கீழேயும் மூவ்மெண்ட்டே இல்லை. ஏன்? போத் ஆஃப் தம் ஆர் சேம் மேக்னிடியூட். இதான் மேக்னிடியூட். நம்பர் இருக்குல்ல, அந்த நியூமெரிக்கல் வேல்யூக்கு பேர் தான் மேக்னிடியூட் ஸ்டூடெண்ட்ஸ். இது யூனிட், அஃப்கோர்ஸ் தெரியும், நியூட்டன் அப்படிங்கிறது யூனிட். ஓகே, ஸோ மேக்னிடியூட் ரெண்டும் சேம் தான். 100ல் 100 போச்சுன்னா முட்டை. அப்போ இங்கே வேலையே கிடையாது. நம்ம வந்து இடதுபுறம் வலப்புறம் பார்ப்போம், இந்த பக்கம் பார்ப்போம், இது லெஃப்ட் ரைட்டு ஈஸ்ட் வெஸ்ட்டை பார்ப்போம். 75 நியூட்டன் 35 நியூட்டன், எது பெருசு? 75 தான் பெருசு. அப்போ 75ல் 35 போச்சுன்னா சடசடன் போடுங்க. 75ல் 35, 5ல் 5 போனா முட்டை, 7ல் 3 போனா 4, 40. அப்போ 40 நியூட்டன்றது உங்களோட நெட் ஃபோர்ஸ். த நெட் ஃபோர்ஸ் இஸ் 40 நியூட்டன். மறக்காம யூனிட் போட்டுறணும். பாருங்க, நானே மறந்துட்டேன், யூனிட் போடணும். எல்லா கேல்குலேஷனையும் பண்ணி யூனிட் போடல, யூனிட் தப்பா போட்டீங்க அப்படின்னா முட்டை மார்க் போட்டுருவாங்க. ஆனால் நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்துருக்கோம், அதுக்கு முக்கியமான வேலை என்ன, யூனிட் போட்டோமா. 40 யூனிட். இந்த நெட் ஃபோர்ஸ் 40 யூனிட் எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும்னு யாரால சொல்ல முடியும்? ஈஸ்டா வெஸ்டா? இதை நான் முன்னாடியே இன்னொரு வீடியோவில் எக்ஸசைஸாக கொடுத்துருந்தேன். ஏன் என்ன சார் கொடுத்ததே திருப்பி திருப்பி கொடுக்குறீங்க, வெரைட்டியே இல்லையே? வெரைட்டி இல்லைன்னா நான் என்ன தோசை கடையாக நடத்துகிறேன் வெரைட்டி போடுறதுக்கு? இந்த ப்ராப்ளம் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதை சால்வ் பண்ணும்போது ஏகப்பட்ட பேர் தப்பு விட்டுருப்பீங்க. தப்பு விடலையா? ரொம்ப சந்தோஷம். ஆனால் தப்பு விட்டுருந்தீங்கன்னா இப்போ தான் புரியும். ஸோ 40 நியூட்டன்றது உங்களோட resultant force, and that force will act in the direction of the bigger magnitude 75 newton. So in the direction la act agum, appo dabba will move towards west. Okay, so this is how you resolve the different forces acting in multiple different directions of one object. So இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸசைசஸ் நான் தரேன். எங்க தரேன்றதை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஆல்ரைட், லெட்ஸ் மூவ் ஆன். அடுத்து போலாமா? அடுத்த கான்செப்ட் போலாமா? ஆல்ரைட், ஸோ லெட்ஸ் மூவ். நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஹவு டு ஃபோர்ஸஸ் ஆக்ட் அப்படின்றதுலயே இன்னொரு சின்ன எக்ஸ்ட்ரா
பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாயிண்ட் வந்து பாருங்களேன். ஸோ ரெண்டும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல இல்லை, ஆனால் வெவ்வேறு டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ இது வந்து இந்த பக்கம் இருக்கு, இவர் வந்து இந்த குறிப்பிட்ட நபர் இந்த பக்கம் நகட்டுறாரு, இந்த குறிப்பிட்ட நபர் இந்த பக்கம் நகட்டுறாரு. ஸோ இது வந்து எப்படி சார், இது எப்படி சார் நான் ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னா, இந்த கிரேடில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இதெல்லாம் நீங்கள் ஹையர் கிரேட்ஸில் படிப்பீங்க. ஆனால் இதை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, இந்த ரெண்டுத்துக்கும் ரிசால்வ் பண்ணும்போது ஒரு ஆங்கிள் வரும், ஒரு டைரக்ஷன் வரும், அந்த டைரக்ஷனில் தான் ஆக்ட் ஆகும். இதை நான் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த ஜிஃப் வந்து போட்டிருக்கேன் நான். ஸோ இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஃபோர்ஸ், ஒரு ஃபோர்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அந்த ஃபோர்ஸோட மேக்னிடியூடை வச்சுதான். மேக்னிடியூட்னா என்ன? நியூமரிக்கல் வேல்யூ. மறக்கவே கூடாது ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஒரு தடவை கூட மறக்கக்கூடாது. தூக்கத்தில் உங்களை எழுப்பி மேக்னிடியூட்னா என்ன அப்படின்னு கேட்டால் நியூமரிக்கல் வேல்யூன்னு சொல்லணும். ஸோ மேக்னிடியூட் இஸ் நியூமரிக்கல் வேல்யூ. ஓகே, மறந்துடவே கூடாது. மேக்னிடியூட் மீன்ஸ் நியூமரிக்கல் வேல்யூ. எல்லா பிசிக்கல் குவான்டிட்டிலையும் மேக்னிடியூட் இருக்கும். 10 சென்டிமீட்டர்னா 10ங்கிறது மேக்னிடியூட், 25 கிலோகிராம்னா 25ங்கிறது மேக்னிடியூட், 3.715 மீட்டர் அப்படின்னா அந்த 3.715 அப்படிங்கிறது மேக்னிடியூட், 20 நியூட்டன்னா 20ங்கிறது மேக்னிடியூட். புரிஞ்சதா? இது கண்டிப்பான முறையில் புரியணும். புரியலன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க. ரெப்பிட்டேஷன் offers you expertise. ஓகே, நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணும்போது உங்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் பெட்டர் பண்ண முடியும். பெர்ஃபெக்ஷன்லாம் கிடையாது, நீங்கள் அதையும் தாண்டி போகலாம். ஓகே, ப்ராக்டிஸ் மேக்ஸ் சம்மன் பெர்ஃபெக்ட்னா இன்னும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் அதிகமாகலாம். ஸோ உங்களுக்கு பெட்டர்மெண்ட் கொடுக்கும். மறுபடியும் பண்ணி பாருங்க, திரும்ப திரும்ப படித்து திரும்ப திரும்ப எழுதி பார்க்குறது, அவ்வளவுதான். ஓகே, மூவிங் ஆன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ். இது ஒரு முக்கியமான டாபிக், இது ரொம்ப முக்கியம். ஒரு ஃபோர்ஸால் என்ன செய்ய முடியும்னு நமக்கு தெரியணும். கரெக்டாக? மறுபடியும் சொல்கிறேன், கண்டிப்பாக நடக்குமா? அவசியம் இல்லை, அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். நான் ஒரு ஃபோர்ஸால் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது. இப்போ உங்களால் சில விஷயங்கள் பண்ண முடியும், எல்லாத்தையும் செய்வீங்களா? மாட்டோம். எத்தனை பேர் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டாலே பாதி பேர் பார்த்துக்க மாட்டீங்க. தூக்கம் வந்துருச்சு சார், எனக்கு பசி வந்துருச்சு சார், நான் போய் வந்து ஜெயிலர் படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன் சார் அப்படின்னா, நானும் தான் புக் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி படிப்பு முக்கியம், முடிச்சுட்டு படத்துக்கு போய் பார்க்கலாம். சரியா? ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து உங்களால் நிறைய விஷயங்கள் முடியும், ஆனால் எல்லாரும் செய்கிறோமா? செய்ய மாட்டோம். அதே மாதிரி ஃபோர்ஸால் 4-5 விஷயம் முடியும். அது எல்லா தடவையும் நடக்குமா? அவசியம் இல்லை. எல்லாம் நடக்குமா? அவசியம் இல்லை. ஒன்று மட்டும்தான் நடக்குமா? அவசியம் இல்லை. இவ்வளவு காம்பினேஷன் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, a force can move an object from rest. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்டில் இருக்குன்னு வச்சுக்கோமே ஒரு ஆப்ஜெக்ட்டு, அதை வந்து சிக்னல் போட்டோன்னே அப்படியே வந்து அப்படின்னு நான் பறந்து போகிறேன். நான் வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் பார்த்துருக்கேன், அதனால் எனக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரியும் அப்படின்னு நான் போகிறேன். லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது. ஆனால் வந்து லைசன்ஸ் வாங்குறதுக்கு வந்து நம்ம ஊரில் கொஞ்சம் ஈஸி, மற்ற ஊர்லலாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அவங்க ஊரில் அவர் கஷ்டப்பட்டு வாங்கியிருக்காருன்னு வச்சுக்கிறோமே. ஸோ அப்போ ஒரு ஹெவி டிரைவர், பயங்கரமான டிரைவர், நல்லா வந்து ஒரு பாட்டை போட்டு வண்டியை ஓட்டுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறாரு அவர்? மஸ்குலர் ஃபோர்ஸ், காலை வச்சு ஒரு மிதிக்கிறாரு, ஆக்சலரேட்டரை மிதிச்ச உடனே மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுது. ஸோ திஸ் ஆப்ஜெக்ட் விச் வாஸ் ப்ரீவியஸ்லி அட் ரெஸ்ட் இஸ் இன் மோஷன். அப்புறம் பிரேக் அடிக்கிறாரு, தலையை வந்து நின்றுறாரு. ஸோ ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன் டு ரெஸ்ட். ஒரே நேரத்தில் நடக்கணுமா? அவசியம் இல்லை. ஸோ அ ஃபோர்ஸ் can move an object from rest to motion. A force can bring an object in motion to rest. இதை நம்ம கண்டிப்பான முறையில் புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து எப்படி அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஹாப் மாதிரி. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னா அதை ஃபோர்ஸால் மோஷனுக்கு கொண்டு வர முடியும். ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்குது அப்படின்னா அதை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வர முடியும், ஜஸ்ட் பை அப்ளைங் ஃபோர்ஸ். நான் எந்த டைரக்ஷன்றதை பற்றி பேசலை, என்ன மேக்னிடியூட்ன்றதை பற்றி பேசலை, பட் ஃபோர்ஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் தட். இது அப்ளைடு ஃபோர்ஸான்னு நான் பேசலை, மெக்கானிக்கல் ஃபோர்ஸான்னு பேசலை, நான் டைப்ஸுக்குள்ளே போகவே இல்லை. ஒரு ஃபோர்ஸுக்கு இதெல்லாம் முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா, கிரிக்கெட்டே எடுத்துக்கோமே. தோனி 6 அடிச்சாரு, எல்லா தடவையும் 6 அடிப்பாரா? ஒரு சில சமயம் அவுட் ஆயிடுவார். இந்த வருஷம் ஐபிஎல் ஃபைனலில் தலைமை அவுட்டு, ஆனால் பரவாயில்ல, நமக்கு வந்து ஜடேஜா அவர் வந்து அடிச்சு கொடுத்து கப் அடிச்சு கொடுத்துட்டாரு. ஆனால் தலைமை அவுட்டு தானே, தோனி தலைமை அவுட் இல்லை. ஏன் அவுட்டு? கேட்ச் பிடிச்சிட்டாங்க. கரெக்டா? ஸோ அப்போ வந்து பால் வந்து இஸ் இன் மோஷன், ஒருத்தன் கரெக்டாக ஃபோர்ஸை போட்டு பாலை பிடிச்சிட்டாங்க. ஸோ ரெஸ்ட் டு மோஷன், மோஷன் டு ரெஸ்ட் இஸ் கேன் பி டன் பை அ ஃபோர்ஸ். அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு. டன். ஆல்ரைட், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அ ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ நான் வந்து சேஞ்ச் இன் ஷேப் அப்படின்னு போட்டிருக்கேன்னா ஒரு ஆப்ஜெக்ட் அது என்னவா வேணா இருக்கலாம். கிவன் இனஃப் மேக்னிடியூட் ஃபோர்ஸ் கேன் டூ எனிதிங். கரெக்டா? ஸோ இப்போ நான் வந்து இந்த ஒரு சோடா கேனை கசக்கிறேன்னு வச்சுக்கோமே, சின்ன சோடா கேனை கசக்கன்னு கசக்கிடுறேன் நான்.
எனக்கு அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்க முடியும், நான் கசக்கிடுறேன். நான் ஒரு செவுத்தை அடித்து உடைக்க முடியுமா? சத்தியமாக முடியாது. ஆனால் எதை வச்சு அடித்தா உடையும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ அதுக்கு மெட்டீரியலும் வேணும், அந்த அளவுக்கு ஃபோர்ஸும் வேணும். என் கையை வச்சு குத்துறதுக்கு பதிலாக ஒரு சுத்தியில் வச்சு அடிச்சேன்னா செவுரு உடஞ்சிரும். ஸோ given enough magnitude of force, a force can change the shape. இதை வந்து டிஃபார்மிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். டிஃபார்ம் ஆகுது, கரெக்டா? ஸோ இது வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அண்ட் ஃபோர்ஸ் கேன் டூ திஸ் இன் மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. வேற என்ன பண்ண முடியும்? ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த சைஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். பலூன் ஊத்துறது, நம்ம எல்லாரும் கண்டிப்பான முறையில் பலூன் ஊதிருப்போம். இன்கேஸ் நீங்கள் வந்து பலூன் ஊதுனதே இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு குவாலிட்டியாக ஒரு பலூன் வாங்கிக்கோங்க. இன்னும் பலூன் ஊதுறது இஸ் அ வெரி குட் ப்ரீதிங் எக்ஸசைஸ். பிகாஸ் உங்களோட லங்ஸ் வந்து விரிவடைஞ்சு கான்ட்ராக்ட் ஆகிறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது சார் நான் அதுக்காக வந்து பலூன் ஊதுனா உசேன் போல்ட் மாதிரி ஓடிடுவேனான்னு கேட்டால் எனக்குலாம் தெரியாது. ஆனால் அது கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். that I can assure you. ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்டிப்பான முறையில் பேரண்ட்ஸோட சூப்பர்விஷனில் வந்து பண்ணுங்க. ஸோ பலூன் அப்படின்றது வந்து இஸ் a great example of change in size. சின்னதாக இருக்கும், ஊத 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 இம்மா பெருசாயிரும். ஓவராக ஊதுனா வெடிச்சிடும், கரெக்டா? ஸோ ஃபோர்ஸ், பை அப்ளைங் ஃபோர்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஊதுறீங்க. சார் ஊதுறதுல என்ன சார் ஃபோர்ஸ்னா, இந்த இது என்ன கண்ணம் தானே, கண்ணம் பண்ணம் மாதிரி இருக்குல்ல, இந்த கண்ணத்துலேருந்து என்ன வருது? மஸ்குலர் ஃபோர்ஸ். இந்த மசிலை யூஸ் பண்ணி நீங்கள் காற்றை புஷ் பண்ணுறீங்க. ஸோ தட் ஃபோர்ஸ் இஸ் கேப்பபிள் ஆஃப் சேஞ்சிங் த சைஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். அதே மாதிரி சிமிலர் ஃபோர்ஸஸ் இருக்கு. ஸோ தீஸ் சிமிலர் ஃபோர்ஸஸ் கேன் டூ த சேம் எஃபெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா சேஞ்ச் இன் டைரக்ஷன். எத்தனை பேர் ஃபுட்பால் ஃபேன்ஸ்? கமான் சேட் பாக்ஸில் போடுங்க பார்ப்போம். எனக்கு ரொனால்டோனா ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? உங்களுக்கு மெஸ்ஸி பிடிச்சிருந்துச்சா சந்தோஷம். உங்களுக்கு ஹாலண்ட் பிடிக்குதா சந்தோஷம். உங்களுக்கு நெய்மார் பிடிக்குமா சந்தோஷம். உங்களுக்கு வினிஷியஸ் ஜூனியர் பிடிக்குமா சந்தோஷம். யார் வேணா பிடிக்கட்டும். ஆனால் உங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்குமா அப்படிங்கிறது ஏன் கேள்வி. பிடிக்கும் அப்படின்னா சேட் பாக்ஸில் போடுங்க, அதாவது கமெண்ட் செக்ஷனில் தான். ரெண்டு ஒன்று தான், ரைட்? ஓகே, ஸோ இங்கே வந்து பாருங்களேன், ரொனால்டோ என்ன பண்ணுறாரு? இஸ் யூசிங் இஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ் டு சேஞ்ச் த டைரக்ஷன். அடி, அவ்வளோதான், முடிஞ்சு, டைரக்ஷன் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ பை அப்ளைங் அ ஃபோர்ஸ் we can change the direction of an object. ஸோ இதெல்லாம் 4 முக்கியமான விஷயம் what a force is capable of. What are the effects of force? நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், it is not necessary for a force to have any of this effect. ஃபோர்ஸ் இருக்கும், எஃபெக்டே இல்லாமல் இருக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பின்னாடி இருக்கிறது டிஜிட்டல் போர்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து ரொம்பலாம் வந்து அடி தாங்காது, கீழே போட்டோம்னா சொல்லி முடிஞ்சு அப்படின்னு. ஆனால் உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், எத்தனையோ தடவை ஃபோனை கீழே போட்டிருப்பீங்க, ஆனால் ஒன்றும் ஆகாது. அந்த நேரத்தில் ஒன்றும் ஆகலை, அதுக்காக டமார் டமார்னு கீழே போட்டு விளையாடுறதெல்லாம் பண்ணக்கூடாது, கரெக்டாக? ஸோ அதே மாதிரி இந்த டிஜிட்டல் போர்டில் நான் வந்து ஐம் 185 சென்டிமீட்டர்ஸ் இன் ஹைட். ஸோ நான் இதை அப்படி சாஞ்சு நிற்கிறேன் அப்படின்னா, சாய மாட்டேன், இப்போ நான் சாஞ்சா ஜூம் ஆயிரும். ஸோ நான் சாஞ்சு நிற்கிறேன் அப்படின்னா அந்த நேரத்தில் ஒன்றும் ஆகாது. நான் ஓடி வந்து டமார்னு குத்துனேன்னா கண்டிப்பான முறையில் ஏதாவது ஆகலாம். ஸோ நான் சாஞ்சு இருக்கும்போதும் ஓடி வந்து குத்தும் போதும் இருக்கிற வித்தியாசம் என்ன? மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ். எந்த அளவுக்கு பலமாக நடக்குது, வாட் இஸ் த ஸ்ட்ரெங்க் ஆஃப் த ஃபோர்ஸ், மேக்னிடியூடு வேறு. ஸோ நான் இந்த மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது நோ எஃபெக்ட். ஆனால் என்னோட உயரம், என்னோட எடை அப்படின்றது ஒன்று இருக்குது, அதை இதால் தாங்க முடியுது. அந்த நேரத்தில் எந்த சேஞ்சுமே இல்லை, ஃபோர்ஸ் எந்த எஃபெக்ட்டுமே கொடுக்கல. ஆனால் நான் அப்படி பண்ணும்போது ஐம் ஸ்டில் கிவிங் ஃபோர்ஸ், ஐம் ஸ்டில் அப்ளைங் ஃபோர்ஸ். ஸோ அந்த ஃபோர்ஸில் எஃபெக்டே இல்லை. ஆனால் நான் ஓடி வந்து குத்துனா கொஞ்சமாவது எஃபெக்ட் இருக்கும், அட்லீஸ்ட் என் கையாவது வலிக்கும், கரெக்டா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ். ஃபோர்ஸ் மே ஆர் மே நாட் ஹாவ் அன் எஃபெக்ட் ஆன் ஆப்ஜெக்ட்ஸ். அண்ட் எஃபெக்ட் அப்படின்னா இதெல்லாம் பாசிபிள் எஃபெக்ட்ஸ். புரிஞ்சதா? ரைட், மூவிங் ஆன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுலேயே ஸ்டேட் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஏன்னா வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து புஷ்ஷா புல்லா அப்படிங்கிறது வந்து அது நகர்றதை வச்சு நம்ம கணக்கு பண்ணுறோம். அப்போ அந்த ஸ்டேட் ஆஃப் மோஷன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்ல. ஸோ ஸ்டேட் ஆஃப் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அதோட ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் மோஷனை வச்சு புரிஞ்சுக்கலாம். ஸ்பீடுனா என்ன? எவ்வளோ வேகமாக ஒரு பொருள் போகுது, எவ்வளோ வேகமாக அது வந்து காணாமல் போகுது அப்படிங்கிறதா ஸ்பீடு. சட்டுன்னு போயிட்டான்ப்பா, பொறுமையாக போனான்ப்பா, ஊர்ந்து போனான்ப்பா, இதெல்லாம் சொல்கிறது என்னது? இதெல்லாம் நம்ம ஊரில் மெஷர் ஆஃப் ஸ்பீடுக்கு சொல்கிறது. ஆனால் அப்படி போய் நான் வந்து சொல்ல முடியாது. இல்லை, பரீட்சையில் கேள்வி கேட்கும்போது சார் அந்த ராக்கெட் வந்து சொயின்னு போச்சுன்னு நான் எழுதுனேன்னா செஞ்சுருவாங்க. அப்போ நான் அப்படி பண்ண முடியாது. அப்போ நான் எப்படி எழுதணும்? அப்போ நான் ஸ்பீடை பற்றி மென்ஷன் பண்ணணும். சார் அந்த பக்கமாக போச்சு, சார் இந்த பக்கமாக போச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஐ நீட் டு நோ வாட் த டைரக்ஷன் of motion is. So speed and direction gives you what is the state of motion of an object. Speed 0, direction of motion direction illa
அப்படின்னா obviously it's going to be the state of rest. State of rest is considered to be the state of zero speed. ஏன்னா டைரக்ஷன் வந்து எந்த டைரக்ஷன் இருந்தால் என்ன, ஸ்பீடு இல்லைன்னா நகரலன்னு அர்த்தம்ல. இப்படியே நின்னாலும் சரி, இப்படியே நின்னாலும் சரி, நகரவே இல்லைன்னா நகரவே இல்லை, ஸ்பீடே இல்லை. ஸோ தேட் இஸ் ஸ்டேட் ஆஃப் ஜீரோ ஸ்பீட். அதை வந்து ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்னு சொல்கிறோம். ஸ்பீடு இருந்துச்சுன்னா ஸ்டேட் ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். நகண்டா மோஷன், நகரலைன்னா ரெஸ்ட்டு. ஸோ டைரக்ஷனும் ஸ்பீடையும் வச்சு ஸ்டேட் ஆஃப் மோஷன் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். ஆனால் ஸ்பீடு ஒன்று மட்டுமே போதும் அது நகருதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இதில் நீங்கள் இன்னொரு விஷயம் ஹையர் கிரேட்ஸில் படிப்பீங்க, சம்திங் தட்ஸ் கால்டு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் இது என்ன அப்படின்றதுக்கு ஒரு சின்ன தாட் எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்குறேன். சரியா? இந்த தாட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ எப்படி உட்காந்து படிக்கிறீங்க? உட்காந்து படிக்கிறீங்களா, நின்று படிக்கிறீங்களா, சார் எனக்கு நடந்து படித்தாதான் வரும் அப்படின்னு நடந்து படிக்கிறீங்களா? இதெல்லாம் இருக்கட்டும். ஸோ நீங்கள் உட்காந்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, உட்காந்து படிக்கிறீங்க. ஆர் யூ அட் ரெஸ்ட் ஆர் மோஷன்? இது என்னோட முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, இந்த ரெஸ்ட் ஆர் மோஷன் நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் இப்போ ரெஸ்ட்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோமே, எதை வச்சு சொல்கிறீங்க? நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, சுற்றி எதுவும் நகரலை அப்படின்னு. நான் உங்களை அப்படியே ஜூம் பண்ணி வெளியே கொண்டு போய் தூரத்தில் வைக்கிறேன், நிலாவில் வைக்கிறேன். பூமி நகருதா? இப்போ சொல்லுங்க, ஆர் யூ அட் ரெஸ்ட் ஆர் மோஷன்? யோசிச்சு பாருங்க. ஸோ திஸ் தாட் எக்ஸ்பெரிமெண்ட் வில் கிவ் யூ an ஐடியா வாட் இஸ் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ். கவலைப்பட வேண்டாம், இந்த கேள்வி உங்களுக்கு இந்த இயரில் வராது. ஆனால் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை பற்றின ஒரு சின்ன ஐடியா இருக்கிறது. அடுத்த வருஷம் நீங்கள் திருப்பி என்கிட்ட வந்து மோஷனை பற்றி படிக்கும்போது வசதியாக இருக்கும். ஓகே, மூவிங் ஆன். ஆல் ரைட். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு அப்படின்னா, இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள். ஸ்டேட் ஆஃப் மோஷனை பற்றி பார்த்தாச்சு. ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் மோஷன்லேருந்து நம்ம வந்து வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னா 4 எஃபெக்ட் பார்க்குறோம். வாட் ஆர் த எஃபெக்ட்? அ ஃபோர்ஸ் கேன் மேக் அன் ஆப்ஜெக்ட் மூவ் ஃப்ரம் ரெஸ்ட். ரெஸ்ட்லேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் நகர்றதுக்கு உதவி பண்ணலாம், அதால் முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? மே சேஞ்ச் த ஸ்பீட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இஃப் இட்ஸ் மூவிங். வேகமாக்குறது, பொறுமையாக்குறது ரொம்ப காமனான விஷயம். ஸோ ரெஸ்ட் டு மோஷன், மோஷன் டு ரெஸ்ட்லேயே நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியும்? டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸ்டீரிங் வீலில் திருப்புறதா இருக்கட்டும், ஒரு பால் அப்படியே வந்து டேக்கிள் பண்ணி இன்னொரு டைரக்ஷனில் அடிக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஃபோர்ஸ் தான் ஹெல்ப்ஃபுல். நெக்ஸ்ட் என்ன? மே பிரிங் அபவுட் சேஞ்ச் இன் த ஷேப் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். கசக்கி போடுறது, சைஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஃபோர்ஸால் பண்ண முடியும். இதை எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் நடக்கலாம், ஒன்று கூட நடக்காமலையும் இருக்கலாம். அதுதான் இந்த கடைசி ஸ்டேட்மெண்ட். மே காஸ் சம் ஆர் ஆல் ஆஃப் தீஸ் எஃபெக்ட் ஆர் none. எதுவுமே நடக்காமலையும் இருக்கலாம், பட் ஸ்டில் ஃபோர்ஸ் would be acting. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். கிராவிட்டி தரையில் வச்சிருந்தா ஒன்றுமே ஆகாது, இங்கேருந்து கீழே போட்டால் ஏதாவது ஆயிரும். அதே ஃபோர்ஸ் தானே ரெண்டுத்துலையுமே. ஸோ தரையில் வச்சிருக்கும் போது அதுக்கு ஒன்றும் ஆகலை. ஸோ அந்த இடத்துல த ஃபோர்ஸ் ஹேஸ் நோ எஃபெக்ட். இங்கேருந்து விடும்போது எஃபெக்ட் இருக்குது. இதெல்லாமும் நம்ம ஹையர் கிரேட்ஸில் படிப்போம். ஸோ புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் கிரேடில் படிக்கிறது அடுத்த கிரேடில் பயனுள்ளதாக இருக்குன்னு. ஃபோர்ஸ் மே ஆர் மே நாட் ஹேவ் அன் எஃபெக்ட் அப்படின்னு நீங்கள் எங்கே படிக்கிறது, எங்கேருந்து விழுந்தா என்ன எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் அடுத்த கிரேடில் படிக்கிறதுக்கு பயன்படும். திஸ் இஸ் வை ஃபண்டமெண்டல் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சல்யூட். எனக்கே கஷ்டமாக இருக்குது, அப்போ உங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்படி தான் நம்ம படிக்க முடியும். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் அதுவே பழகிடும். எப்படி பழகிடும்? நல்ல விதத்தில். ஐயோ உட்காந்தா சார் ஆகணும் அப்படி பழக்கம் இல்லை. ரைட்டு, இவ்வளோலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். அடுத்து நம்ம என்ன அப்படின்னா, இது வரைக்கும் ஃபோர்ஸ் முடிஞ்சு, இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன விதவிதமான ஃபோர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ப்ரெஷர் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ let's talk about the first type of force, that is muscular force. ரொம்ப காமனான ஒரு விஷயம். இந்த மொத்த பாடமும் இவ்வளவு நேரம் நான் நடத்தும் போது கிட்டத்தட்ட 40 நிமிஷம் கிட்ட நடத்திக்கிட்டு இருக்கேன். 40 நிமிஷமா நான் யூஸ் பண்றது என்ன? மஸ்குலர் ஃபோர்ஸ். ஆ ஊ ஆ ஈன்னு இவ்வளவுலாம் சத்தம் போட்டு டைரக்ஷன்லாம் காமிச்சு எழுத்தெல்லாம் எழுதுறது, இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் தி ஆக்ஷன் ஆஃப் மசில்ஸ். ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் மஸ்குலர் ஃபோர்ஸ். இந்த மஸ்குலர் ஃபோர்ஸை நான் இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இதுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் என்ன? நான் இங்கே எழுதுறேன் பாருங்களேன், ஆக்ஷன் அப்படின்னு எழுதுறேன், ரைட்டிங் அப்படின்னு எழுதுறது அப்படின்னு எழுதுறேன். ஓகே, முக காமெடி தான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிய வருது? கான்டாக்ட். நான் அந்த பேனாவை தொடாமல் எழுத முடியுமா? இப்போ இங்கேருந்து நான் வந்து நான் எழுதிடுமா? எழுதாது.
So what is this muscular force? This muscular force is a contact force. It's a contact force. So muscular force can also be said as a type of contact force, or it comes under the classification of contact force. கண்டிப்பான முறையில் கான்டாக்ட் இருக்கணும், இல்லைனா மஸ்குலர் ஃபோர்ஸ் வேலை செய்யாது. நீங்கள் கான்டாக்டே இல்லாமல் உங்கள் மசில் பயன்படுச்சுன்னா நீங்கள் வேற்று கிரக வாசின்னு அர்த்தம். கண்டிப்பான முறையில் உள்ளூரில் இருக்கிற எவனுக்கும், கண்டிப்பான முறையில் பூமியில் இருக்கிற யாராலையும் மஸ்குலர் ஃபோர்ஸை கான்டாக்டே இல்லாமல் பயன்படுத்த முடியாது. Okay, so muscular force is an example of a contact force. It helps us to perform all activities involving moving or bending of our body. Ellame possible because of this muscular force, and it's a classification of contact force. Okay, next type of force paathom appadina frictional force. Again, frictional force is again a type of contact force. idella yen na marubadi idha vandu contact force nu solren appadina contact illa appadina friction vela seyyade. Again an example of contact force. Again an example of contact force. And ரெண்டு சர்ஃபேஸ்க்கு நல்ல கான்டாக்ட் இல்லை அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் வேலை செய்யாது. நம்ம இப்போ கரண்ட்டாக எந்த சாப்டரில் இருக்கோம்? ஃப்ரிக்ஷனில் இருக்கோம். நீங்கள் போய் சேனல் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரிக்ஷனில் 2 லெக்சர் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு 4 நாளில் இன்னொரு லெக்சர் வந்துடும். ஓகே, ஸோ அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ அங்கே நீங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான் ஃப்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னு. ஸோ பாருங்களேன், இந்த சாப்டரில் ஃப்ரிக்ஷனை டைப் ஆஃப் ஃபோர்ஸ்னு படிக்கிறீங்க, ஆனால் அடுத்த சாப்டரில் ஃப்ரிக்ஷனே ஒரு சாப்டர். புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் ஃபவுண்டேஷன் எஜுகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னடா அந்த மனுஷன் சொன்னதையே திரும்பி திரும்பி சொல்கிறாருன்னா அவ்வளவு முக்கியங்க, அது அவ்வளவு முக்கியம். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா 8, 9 படிக்க வேணாம், 10ஆம் கிளாஸில் தான் போர்டு எக்ஸாம் இருக்குது, அங்கே போய் படிச்சுக்கலான்னு. அங்கே போய் எப்படி படிப்பீங்க? அங்கே போனவுடனே 4 சாப்டர் இருக்கும். அந்த 4 சாப்டர் புரியணும்னா இங்கே கீழே இருக்கிற 15 சாப்டர் படிக்கணும். அப்புறம் அங்கே போய் 15 + 4 19 சாப்டர் படிக்கணும், கஷ்டமாயிரும்ல. ஸோ அதனால தான் இங்கேயே படிச்சிடுறது. நீங்கள் அப்படியே புக்கை ஒப்பிக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். எதுக்குங்க ஒப்பிச்சு என்ன பிரயோஜனம்? அதுக்கு தான் புக்கு இருக்கே. நமக்கு வேணுங்கிறது மேட்ரு புரியணும். புக்கில் என்னென்ன மேட்ரு இருக்குன்னு, ஒரு சாப்டரில் எத்தனை மேட்ரு இருக்குது சார், அந்த மேட்ரை இந்த சொன்னீங்கன்னா நான் கரெக்டாக சொல்லிடுவேன். அவ்வளவுதான் நமக்கு வேணும். அதுக்கு தான் இந்த மாதிரி செஷன்ஸ். ஓகே, ஸோ when we come back to frictional force, it refers to the force generated by 2 surfaces. கண்டிப்பான முறையில் 2 சர்ஃபேஸ் இருக்கணும். 2 சர்ஃபேஸ் இல்லாமல் ஒரே சர்ஃபேஸில் ஃப்ரிக்ஷன் வராது. அண்ட் இந்த 2 சர்ஃபேஸும் கான்டாக்டில் இருக்கணும். கான்டாக்ட் இல்லை அப்படின்னா ஃப்ரிக்ஷன் இருக்காது. கான்டாக்டில் இருந்தால் மட்டும்தான் ஃப்ரிக்ஷன் இருக்கும். இந்த ஃப்ரிக்ஷனை இன் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் சாப்டர் இருக்குது. அதுக்கு ஆல்ரெடி வீடியோஸ் ஆர் அப் அண்ட் ரன்னிங் இன் த யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனல் பேர் என்ன? வேதாந்து மாஸ்டர் தமிழ் 8 and 9. இதே சேனல் தான், வேறு எங்கேயும் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ். டைரக்ஷன் ஆஃப் மோஷன்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான். நகரும்போது மட்டும்தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குமானா அவசியம் இல்லை. ரெஸ்ட்ல இருக்கும்போது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அடுத்த சாப்டரில் படிப்பீங்க, ஆல்ரெடி வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்க. ஸோ I would not prefer direction of motion. I would prefer direction of applied force. இந்த மோஷன்றதை எடுத்துட்டு நான் applied force அப்படின்னு எழுதுவேன். ஏன் applied force அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்தாலும் அதில் ஃப்ரிக்ஷன் இருக்கும். எப்போ நான் அதை தள்ள டைப் பண்ணும்போது எனக்கு அப்போதான் தெரியும். ஸோ நான் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த ஃப்ரிக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போ இவென்ச்சுவலாக அது நகரதான் போகுது, ஆனால் நகரத்துக்கு முன்னாடி கூட ஆக்ட் ஆகுதே, அப்போ மோஷன் இல்லையே, ஆனால் அப்போ கூட ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதே. ஸோ அதனால தான் நான் டைரக்ஷன் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ்னு சொல்லுவேன். அப்போ ஃப்ரிக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கும்? ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் அப்ளைட் ஃபோர்ஸ். நீங்கள் டைரக்ஷன் ஆஃப் மோஷனும் எழுதலாம், தப்பு கிடையாது. ஆனால் இது மேக்ஸ் அ லாஜிக்கல் சென்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான். இந்த டிபேட்டை போய் பரீட்சையில் படக்கூடாது. பரீட்சையில் மோஷனையும் எழுதிட்டு அப்ளைடு ஃபோர்ஸ் எழுதிட்டு இவ்வளோலாம் எழுதக்கூடாது. அங்கே டைம் கன்சியூமிங். அங்கே அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் கொடுத்துட்டு வந்துடணும். இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. மூவிங் ஆன், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பற்றி பார்த்தாச்சு, இதுவும் ஒரு கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் 2 மேக்னெட்டிக் நோடில் இருக்கிற ஃபோர்ஸ்னு சொல்லலாம், ஆர் மேக்னெட்டிக் எலிமெண்ட்ஸுக்கு நோடில் இருக்கிற ஃபோர்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல நான் 2 மேக்னெட்டும் வைக்கலாம், இல்லை ஒரு மேக்னெட்டும் ஒரு இரும்பு ஆணியும் வைக்கலாம். 2த்துக்கு நல்ல இந்த ஃபோர்ஸ் இருக்கும். இப்போ கேள்வி என்ன? இந்த ஃபோர்ஸுக்கு கான்டாக்ட் தேவையா? 2 தொட்டாதான் ஃபோர்ஸ் இருக்குமா? இல்லை, காந்தத்தை பக்கத்தில் கொண்டு போனாலே வந்துடும்.
இதில் ஒரு பாட்டு வேற இருக்கு, அதை நான் பாட விரும்பல இந்த இடத்துல. பட் ஆனால் கான்டாக்ட் ஃபோர்ஸ் இதுவான்னு கேட்டால் கிடையாது. திஸ் இஸ் அ நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் அவசியமே கிடையாது, தேவையே இல்லை. தேவையில்ல முடியாது. கான்டாக்டுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா கான்டாக்ட் இல்லாமலேயே இந்த ஃபோர்ஸ் வந்து இருக்கும். நான் அதை தான் முன்னாடி சொன்னேன். ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அதுக்கு நல்ல இன்ட்ராக்ஷன் இருக்கும். as a result of that interaction ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகலாம். the ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆன ஃபோர்ஸ் இருக்கலாம், இல்லாமலேயும் இருக்கலாம். இருக்கிற ஃபோர்ஸ் எஃபெக்ட் கொடுக்காமலேயும் இருக்கலாம். see, this is how physics works. நீங்கள் சர்டனாகவும் சொல்லலாம், அன்சர்டனாகவும் சொல்லலாம், மாறியும் சொல்லலாம். ஓகே, so magnetic force can be defined as the attractive or repulsive force. ரெண்டாவும் இருக்கலாம். எப்படி? டிபெண்ட்ஸ் ஆன் த polarity of the magnet. ஸோ பொலாரிட்டினா என்ன? நார்த் சவுத் நார்த், இந்த போல்ஸ் தான். ஓகே, ஸோ ரெண்டு மேக்னெட்டை வைக்கிறேன். இது பாருங்களேன், நார்த் சவுத். அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட். ஓகே, அட்ராக்ட்னு நான் வந்து இதுக்கு இந்த மாதிரி டயக்ராம் வச்சுட்டேன். அட்ராக்ட் பக்கத்தில் வரும். அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட், லைக் போல்ஸ் ரிப்பல். ஸோ நான் இந்த இடத்துல நார்த்து வச்சேன்னா ரெண்டு பேரும் வந்து எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு தள்ளி போயிடுவாங்க. ஆனால் நான் வேற வச்சிருக்கேன், அதெல்லாம் என்ன வராங்க, ரெண்டு பேரும் ஒட்டி வராங்க. ஸோ லைக் போல்ஸ் அட்ராக்ட், அன்லைக் போல்ஸ் ரிப்பல். அப்போது மேக்னெட்ல நமக்கு போல் இருக்கு சார். நான் இந்த இடத்துல ஆணியை வச்சேன்னா ஆணி நோக்கி வருது. இது எப்படி நடக்குது அப்படின்னா, நீங்கள் எந்த போலை வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் இங்கே ஒரு ஆணி வைக்கிறேன்னு வச்சுக்கோமே, இதெல்லாம் ஆணியான்னு கேள்வி கேட்டு அசிங்கப்படுத்தக்கூடாது, எனக்கு இவ்வளோதான் வரைய வரும். ஓகே, ஸோ இந்த ஆணி இந்த இடத்துல நார்த் போல் இருக்குன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக பொலாரிட்டி சவுத்தாக மாறும். நான் இதையே சவுத்து திருப்பி வச்சேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக நார்த்தாக மாறும் பொலாரிட்டி. எப்படி சார்? ஹையர் கிரேட்ஸில் படிப்பீங்க. திஸ் இஸ் வை அகெயின் சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ magnetic force is a non-contact force. It can be an attractive force or a repulsive force depending upon the polarity of the two objects. அது ரெண்டு மேக்னெட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு மேக்னெட்டும் இன்னொன்று மேக்னெட்டிக் மெட்டீரியல் லைக் அயன், நெயில், காப்பர் அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே, மூவிங் ஆன். அடுத்து போகிறோம். அடுத்த ஃபோர்ஸ் என்ன? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் பிட்வீன் சார்ஜ்டு பாடிஸ், சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். ஸோ சின்ன பொருட்கள் மத்தியில் சார்ஜஸ் இருக்கலாம். அந்த சார்ஜஸ் எப்படி ஆக்ட் ஆகுது, அதுக்குள்ள என்ன ஃபோர்ஸ் இருக்குன்றது தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இதுலையும் அதே மாதிரி மேக்னெட் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கும், ரெண்டு போல் இருக்கும். அங்கே ரெண்டு போல், இங்கே ரெண்டு சார்ஜ். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் எழுதுறேன், நீங்கள் எழுதிக்கங்க வேணும்னா, இல்லை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்ன வசதியோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டூ சார்ஜஸ் இருக்கும். அந்த சார்ஜஸ் எப்படி இன்ட்ராக்ட் ஆகுதுன்றதை வச்சு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். அந்த சார்ஜஸ் என்னென்ன? பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். அகெயின் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரியே தான், லைக் சார்ஜஸ் ரிப்பல். ஸோ நான் பாசிட்டிவ் வச்சேன்னா டாயிங் அப்படின்னு தள்ளி போயிடுவாங்க, ஏன்னா எங்களுக்கு பிடிக்காது. அதுவே நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சேன்னா பக்கத்தில் வந்துடுவாங்க, வாப்பா அப்படின்னு. ஸோ அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட், லைக் சார்ஜஸ் ரிப்பல். And this is also a non-contact force. இதுக்கு கான்டாக்ட் இருக்கணும்னு அவசியமே இல்லை. non-contact force. இந்த கீழே இருக்கிற இல்லஸ்ட்ரேஷன் பாருங்களேன், இந்த ரெண்டும் டச் ஆகவே இல்லை, ஆனால் தள்ளி போயிட்டாங்க. டச் ஆகலை, தள்ளி போயிட்டாங்க. பிகாஸ் இட்ஸ் அ non-contact force. அந்த அளவுக்கு அதோட ஃபோர்ஸோட எக்ஸ்டென்ட் வந்து இருக்கும். ஸோ தொடாமலேயே நடக்கும். ஓகே, ஸோ பிகாஸ் ஆஃப் சார்ஜ் ஆர் அன்சார்ஜ்டு பாடி. சார் அன்சார்ஜ்டு பாடியில் எப்படி சார் வேலை செய்யும் அப்படின்னா, பொலாரிட்டி ரிவர்ஸ் ஆகும். அந்த அன்சார்ஜ்டு பாடியில் பொலாரிட்டி ரிவர்ஸ் ஆகும். இதெல்லாம் அகெயின் ஹையர் கிரேட்ஸில் படிப்பீங்க. ஆல் ரைட், ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அடுத்த டைப் ஆஃப் ஃபோர்ஸ். இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இதையும் நான் முன்னாடியே ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ் இன் நேச்சர் சொல்லும் போதே, திஸ் இஸ் அ நான் contact force. It's also one of the fundamental forces அப்படின்னு சொன்னேன். This is also one of the weakest forces of all fundamental forces. 4 fundamental forces இருக்கு, அதுல இதுதான் weakest force. So இது என்ன அப்படின்னா, objects or things fall towards earth அப்படின்னு நம்ம சொல்றோம். பிகாஸ் இட் புல்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் an attractive force.
ஃபோர்ஸ். இது ரொம்ப முக்கியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பார்த்தப்பவும் சரி, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் பார்த்தப்பவும் சரி, கேன் பி அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் அப்படின்னு பார்த்தோம். அட்ராக்டிவ், ரிப்பல்சிவ் ரெண்டுமே இருக்குன்னு பார்த்தோம். இங்கே இட் இஸ் ஜஸ்ட் அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இட் இஸ் ஒன்லி அன் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். இட் ஆல்வேஸ் அட்ராக்ட்ஸ். ஆனால் இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்குன்னு நீங்கள் எப்போ தெரியுமா படிப்பீங்க? காலேஜ் லெவலில் போகும்போது படிப்பீங்க. அதுவும் இன்ஜினியரிங் எடுத்தால் கிடையாது, ஃபிசிக்ஸ் மேஜர் எடுத்தா. ஃபிசிக்ஸ் மேஜர் எடுத்தால் ஹவு கேன் கிராவிடேஷன் பி அ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு படிப்பீங்க. ஆனால் அங்கே நீங்கள் அது படிக்கணும்னா இங்கே இது புரியணும். Okay, so we have objects and falling towards the earth because it pulls them, and this force is called force of gravity or gravitational force அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகே, இது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் and it acts on all objects. கிராவிட்டி இருக்கிறதுனால தான் என்னால் இங்கே நிற்க முடியுது. இல்லைன்னா நேரம் நான் பறந்து போயிருப்பேன். இல்லைன்னா அந்த கேமரா நிற்காது, இந்த பின்னாடி இருக்கிற போர்டு இருக்காது, நீங்கள் உங்கள் இடத்துல உட்கார முடியாது. இந்த பூமியில் எந்த பொருளுமே அதாவது ஊண்டி இருக்காது கிராவிட்டி இல்லைன்னா. So gravity is one of the four fundamental forces in nature. It is a non-contact force. It is an attractive force in nature, and it pulls things towards each other. ரெண்டு ஆப்ஜெக்ட் வேணும் கண்டிப்பான முறையில் இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுக்கு. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி சின்ன பையன் மேலே குதிக்கிறது இதை வச்சுக்கலாம். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்களே யோசிச்சு இது கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. போடுறதுனால என்னது சார், நான் தான் கவனிக்கிறேன்ல சார், நான் எதுக்கு சார் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நல்ல விஷயம் தானே. பண்ணுறது மூலமாக வந்து ரைட் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் பார்ப்பேன். நான் இப்படி உங்களில் ஒருத்தர் சொன்ன கமெண்ட் தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். இப்படி உங்களில் ஒருத்தர் சொன்ன கமெண்ட்டில் இருந்து தான் இந்த செஷனே நடக்குது. ஸோ டு நாட் திங்க் தட் இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஒவ்வொரு கமெண்ட்டும் வேல்யூபிள். ஒவ்வொன்றையும் நாங்கள் கவனிக்கிறோம், அதுக்கு எங்களால் என்ன முடியுமோ கொண்டு வருவோம். மூவிங் ஆன். ஓகே, ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ப்ரெஷர். முக்கியமான புது கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெஷரில் சில விஷயங்கள் இருக்குது, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துக்குவோம். ஏன்னா நானும் போய் தண்ணி நீலாம் குடிக்கணும்ல, ஏன்னா நிறையா வந்து இருக்குது. ஸோ சின்னதாக ஒரு பிரேக் எடுத்துக்குங்க. ரைட்டு, போலாமா? ஓகே, வாட் இஸ் ப்ரெஷர்? இப்படி உங்களை உட்கார வச்சு பாடம் எடுக்கிறேனே, இதான் சார் ப்ரெஷர் அப்படின்னு யாராவது கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சோண்டு மனசு கஷ்டமாக இருக்கும். பட் ப்ரெஷர்னா என்ன? ஹவு டு வி டிஃபைன் இட்? ஸோ இந்த ப்ரெஷர் தெரியணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பான முறையில் ஃபோர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதை தான் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தோம். கரெக்டாக? ஃபோர்ஸ்னால் என்ன நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி, ரைட்? ஸோ ஃபோர்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ரெஷர்னா என்ன அப்படிங்கிறத படிக்கவே முடியும். ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் see ப்ரெஷர்னா என்ன அப்படின்னு. எங்கே போச்சு ப்ரெஷரு? இந்த இருக்குது ப்ரெஷர். ரைட்டு, எனக்கே ப்ரெஷர் ஆகுது, உங்களுக்கு ஆகாதா? ரைட், இந்த ப்ரெஷர் தெரியணும் அப்படின்னா ஃபோர்ஸ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம காலையிலேருந்து பார்த்தாச்சு. இப்போ நம்ம இன்னும் டீப்பாக போவோம். ப்ரெஷர் அப்படின்றதுக்கு ரெண்டு காம்பனண்ட் தேவை. ஒன்று ஃபோர்ஸ், இன்னொன்று ஏரியா. ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரியணும், ஏரியானா என்னன்னு தெரியணும். இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ப்ரெஷர். எப்படி சார் இந்த ரெண்டும் சேர்ந்தது ப்ரெஷர்? இப்படி. ஓகே, ஸோ ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பெர் யூனிட் ஏரியா of a surface. அவ்வளவுதான். Force acting per unit area is called pressure. எவ்வளவு சிம்பிளான ஒரு டெஃபினிஷன் பாத்தீங்களா? Force acting on a unit area of surface is called pressure. இதையும் சேர்த்துக்கிறேன். ஓகே, ஸோ இந்த கிரேட்ல நம்ம பார்க்குற ஒரே ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ். ஒரு சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா அந்த சர்ஃபேஸில் ஆக்ட் ஆகிற பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ். பெர்பெண்டிகுலர்னா என்ன? யாராவது சொல்ல முடியுமா? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க பாப்போம். வாட் இஸ் பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ்? கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இட் மேக்ஸ் an angle 90 degree with the surface. ஸோ எந்த ஒரு ஃபோர்ஸ் இட் இஸ் மேக்கிங் an angle 90 degree with the surface, அதுக்கு பேர் பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ். இதுக்கு ஒரு ஸ்பெஷல் டேர்ம் இருக்கு.
This perpendicular force is called thrust. Thrust. நிறைய sci-fi மூவிஸ்லாம் பார்க்குற பழக்கம் உண்டா உங்களுக்கு? எனக்கு உண்டு. அப்போ இந்த ராக்கெட் சம்மந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது த்ரஸ்டர்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ராக்கெட் எப்படி பறக்கும்? செங்குத்தாக பறக்கும், பெர்பெண்டிகுலராக பறக்கும். அந்த த்ரஸ்டர்ஸ் என்ன செய்யும்? தீயை கீழே விடும், அப்புறம் பறக்கும். அப்போ அந்த தீ எந்த பக்கம் வேலை செய்யுது? தரையை நோக்கி 90 டிகிரியில். த்ரஸ்ட், த்ரஸ்டர்ஸ், அவ்வளவுதான். ஸோ த பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் இஸ் கால்ட் த்ரஸ்ட். சார் இது புது யூனிட்டா கேட்டால் கிடையாது. ஃபோர்ஸுக்கு இன்னொரு பேர். அதுவும் என்ன ஃபோர்ஸ்? பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ். நீங்கள் பெர்பெண்டிகுலர்னு எழுதணும்னு அவசியம் இல்லை, எப்படி போடாலே போதும். பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ். ஸோ if any force that is acting at 90 degree to any surface, that is called perpendicular force. And the perpendicular force ன்னு சொல்றதுக்கு பதிலா thrust அப்படின்னு சொல்றோம். அப்போ அதோட யூனிட் என்ன? நியூட்டன். கரெக்டா? இதோட யூனிட் என்ன? நியூட்டன். ஸோ இது எவ்வளவு ஏரியால ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறதான் ப்ரெஷர். இந்த பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் எவ்வளவு ஏரியால ஆக்ட் ஆகுதுன்றது ப்ரெஷர். இப்போ நான் நிற்கிறேன், நான் இதில் கொடுக்குற ஃபோர்ஸ் என்ன? என்னோட பாடியோட வெயிட், மாஸ் இல்லை, வெயிட். அப்போ அதை நான் நியூட்டனில் கொடுக்கணும். என் வெயிட் எடை வந்து 85 கிலோனா அதை நான் 9.8ஆல் மல்டிப்ளை பண்ணி நியூட்டனில் ஒரு ஆன்சர் வரும். அதை போட்டு எவ்வளவு ஏரியா அப்படின்னு. இதுதான் ப்ரெஷர். இந்த ப்ரெஷரோட அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போமே. அப்ளிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் லெட்ஸ் டுவெல்வ் இன்டு சர்டன் கான்செப்ட்ஸ். ஓகே, ப்ரெஷர்னு பார்க்கும்போது எல்லாத்துலேயுமே வந்து ப்ரெஷர் இருக்கும். ஓகே, ஸோ லிக்விட் ஃப்ளூயிட் ப்ரெஷர் இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்த்துட்டு ஃப்ளூயிட் ப்ரெஷர், லிக்விட் ப்ரெஷர் பற்றி போவோம். ஸோ ப்ரெஷரில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா என்ன? யாராவது சொல்ல முடியுமா ப்ரெஷருக்கு ஃபார்முலா என்னன்னு? இப்போ நான் சொன்னதை வச்சு முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைனா நான் எழுதிக்கிறேன். ஸோ ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபோர்ஸ் per unit area F by A. அவ்வளோதான், ஃபோர்ஸ் பெர் ஏரியா. சார் த்ரஸ்ட்னு சொன்னீங்களே, அப்போ T போட வேணாமா? த்ரஸ்ட்டுங்கிறது என்னது? ஃபோர்ஸ் தானே. என்னது அது? பெர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ். ஸோ P ஈக்குவல்ஸ் F by Aங்கிறது உங்களோட ஃபார்முலா. இது கண்டிப்பான முறையில் தெரியணும். நோட்ஸ் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க, இல்லை நான் வந்து சார் நான் அப்படியே கண்ணிலே ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னா எடுத்துக்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆச்சா, முடிஞ்சா? இதுலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, how are they related to pressure? ரொம்ப முக்கியம், கவனிங்க. இங்க we are going to deal with something called proportionality. How are two quantities proportional to each other அப்படின்னு பார்க்க போறோம். இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது என்னன்னா, how is pressure and force related? So pressure, force எப்படி இருக்கு? ப்ரெஷரும் நியூமரேட்டரில் இருக்குது, ஃபோர்ஸும் நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ இங்கே நான் ஃபோர்ஸை கூட்டுனா என்ன ஆகுனா, அதிகமாக ஃபோர்ஸ்னா அதிகமாக ப்ரெஷர். ஃபோர்ஸ் கூட ப்ரெஷர் கூடிக்கிட்டே போகும். ஃபோர்ஸ் குறைய ப்ரெஷர் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ போத் குவான்டிட்டிஸ் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஸோ இதுக்கு பேர் ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள். இதை நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, டூ குவான்டிட்டிஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே நியூமரேட்டரில் இருக்குன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு அர்த்தம். ஃபோர்ஸ் அதிகமாக ப்ரெஷர் அதிகமாகும். கான்வர்ஸ்லி ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்னா ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ப்ரெஷர் கம்மியாக ஃபோர்ஸ் கம்மியாகும். ஃபோர்ஸ் கம்மியாக ப்ரெஷர் கம்மியாகும். ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அடுத்தது ப்ரெஷரும் இந்த பக்கம் என்ன? 1 by ஏரியா. ஏரியானா டினாமினேட்டரில் இருக்குல்ல. ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? ஏரியா கம்மியாக ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும். ஏரியா ஜாஸ்தியாக ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ இதை நான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஒரு குவான்டிட்டி கூட இன்னொரு குவான்டிட்டி குறையுது பார்த்தீங்களா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நான் ரெண்டுத்துக்குமே ஒரே சிம்பிள் தானே போட்டிருக்கீங்க. அப்போ நான் இது எது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், எது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எப்படி கண்டுபிடிக்க? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்னா ரெண்டும் நியூமரேட்டரில் இருக்கா? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இங்கே பாருங்க, ரெண்டு குவான்டிட்டி எப்படி இருக்கு? ஒன்று நியூமரேட்டரில் இருக்கு, இன்னொன்று டினாமினேட்டரில் இருக்கு. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இதை நம்ம டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். இதை இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே,
இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ இந்த ரெண்டு குவான்டிட்டியை நம்ம எப்படி ரெகுலேட் பண்ணுறோன்றதை வச்சு நம்மளால் ப்ரெஷர் அட்டைன் பண்ண முடியும். எனக்கு ப்ரெஷர் அதிகமாக வேணும்னா அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்கணும், கம்மியான ஏரியாவில் கொடுக்கணும். எனக்கு கம்மியான ப்ரெஷர் வேணும்னா கம்மியான ஃபோர்ஸும் அதிகமான ஏரியாவில் கொடுக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான். ஆணி அடிக்கணும். ஆணியில் ரெண்டு பக்கம் இருக்குது. என்னது? ஒன்று இந்த தட்டு மாதிரி இருக்கிற ஒரு மண்டை, அப்புறம் இந்த பாயிண்டடாக இருக்கிற ஒரு எண்டு. அந்த தட்டு மாதிரி இருக்கிற மண்டையை செவுத்துல வச்சு அடிச்சேன்னா உள்ளே போகுமா? போகவே போகாது. இந்த பக்கத்தை அடிச்சேன்னா போகுமா? போகாது. அதுவே இந்த நல்லா ஊசியாக ஊக்கு மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு நான் அடிச்சேன்னா டக்குன்னு உள்ளே போயிடும். ஏன்? ஏரியா இங்கே லார்ஜர் ஏரியா, அப்போ ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். இங்கே ஸ்மாலர் ஏரியா, அப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஃபார் த சேம் ஃபோர்ஸ், if the area is minimum, the pressure is going to be maximum. For the same force, if the area is maximum, the pressure is going to be minimum. Why? Because pressure and area are inversely proportional. Okay? அப்போ இதை நான் எப்படி சார் நிஜ வாழ்க்கையில பயன்படுத்துறது? பல விஷயங்களை நம்ம பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இந்த புதகுழி அப்படின்னு ஒன்று இருக்கும். புதகுழின்றதை விட அதுக்கு சரியான வார்த்தை மண்குழி அப்படின்னு நினைக்கிறேன் நான். அதாவது குவிக் சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இட்ஸ் ஆக்சுவலி அ ட்ராப். அதில் மண் இருக்கும். ஸோ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா வெளியில் வர ட்ரை பண்ணீங்கன்னா வேகமாக உள்ளே போவீங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, கால் உள்ளே போய் மாட்டிச்சா ஏரியா ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்படியாவது படுக்க ட்ரை பண்ணிடணும். ஸோ யூஆர் இன்க்ரீஸிங் த ஏரியா ஆஃப் கான்டாக்ட். ஏரியா ஆஃப் கான்டாக்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரெஷர் கம்மி ஆயிரும். ஃபார் த கிவன் ஃபோர்ஸ், நீங்கள் என்ன ஃபோர்ஸ் கொடுத்தாலும் அதனால வர ப்ரெஷர் ரொம்ப கம்மி. படுத்துட்டீங்க அப்படின்னா யூ வில் நாட் ஸ்டார்ட் டு சிங்க். அதுக்கப்புறம் பொறுமையாக தண்ணியில் நீந்துற மாதிரி நீந்தி வந்துடலாம். ஸோ அந்த இடத்துல தவழ்றது அது. நீந்துற மாதிரி நீங்கள் நீந்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பொறுமையாக நகண்டு வந்துடலாம். இதுக்காக எங்கேயாவது போய் மாட்டிக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி பல விஷயங்கள் நிஜ வாழ்க்கையில் பயன்படுத்தப்படுது. உதாரணத்துக்கு ஆணியை எந்த பக்கம் வச்சு அடிக்கிறோம், அப்போ எனக்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கணும்னா நான் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி ஃப்ளூயிட்ஸுக்கும் லிக்விட்ஸுக்கும் அப்ளை ஆகும். இங்கே இன்னும் நம்ம விட்டு வச்ச ஒரே விஷயம் என்னன்னா யூனிட். ப்ரெஷரோட யூனிட் என்ன டிரைவ் பண்ணுவோமே. what is the unit of force? Newton. what is the unit of area? Meter square. Newton per meter square is defined as Pascal. இதை capital PA அப்படின்னு எழுதுவோம். because it is named after another scientist. Pascal அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காரு. it is named after him. அதனால capital P small a. வேணா capital P ன்னு போட முடியாது. it denotes pressure. அதனால capital P small a. again students, நான் முன்னாடி சொன்னதா இப்பயும் சொல்றேன். எப்படி யூனிட்ஸ் எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் இந்த சேட் பாக்ஸ் சொன்னீங்கன்னா தான் என்னால் கொண்டு வர முடியும். நானாக கொண்டு வர்றதுக்கும் நீங்கள் சில விஷயங்கள் கேட்டால் அதை கொண்டு வர்றதுக்கும் நம்மளோட ரிலேஷன்ஷிப் நல்லா பில்ட் ஆகும். நீங்கள் கேட்கறத நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக? மூவிங் ஆன். ஸோ த யூனிட் ஆஃப் ப்ரெஷர் இஸ் பாஸ்கல். Pressure is defined as force per unit area. Force is directly proportional to pressure and area is inversely proportional to pressure. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம்? இது ப்ரெஷர் இன் ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். தண்ணி, காற்று இதெல்லாம் சேர்த்து சொல்லணும்ல, அதை சேர்த்து சொல்கிற வார்த்தைக்கு பேர் தான் ஃப்ளூயிட். ஃப்ளூயிட் மீன்ஸ் லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ். ரெண்டுத்துக்குமே ப்ரெஷர் இருக்கும், ரெண்டுமே எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர். ஸோ ஃப்ளூயிட் மீன்ஸ் லிக்விட்ஸ் ஆர் சொல்ல மாட்டேன், அண்டுன்னு சொல்லுவேன். லிக்விட்ஸ் அண்ட் கேசஸ், இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் ஃப்ளூயிட்னு அர்த்தம். ஸோ ஃப்ளூயிட் ப்ரெஷர்னா என்ன அப்படின்னா, ஃப்ளூயிட் ப்ரெஷர் ரெஃபர்ஸ் டு மெஷர்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. அகெயின் அது காமன். தட் ஆக்ட்ஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் இன் த ஃப்ளூயிட் ஆர் ஆன் அ க்ளோஸ்ட் கண்டெய்னர். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நான் ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரு டெஃபினட்டிவான ஷேப் இருக்குது, சைஸ் இருக்குது. லிக்விட்ஸுக்கும் கேஸஸுக்கும் அந்த மாதிரி இருக்கா? கிடையாது. ஸோ அது ஒரு கண்டெய்னரில் இருக்கும். அப்போ அந்த கண்டெய்னரில் அது என்னென்ன ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுது, எவ்வளவு யூனிட் ஏரியாவில் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணலாம். அந்த அந்த ஃப்ளூயிட்குள்ளே ஏதாவது ஒரு பொருள் இருக்குன்னா அங்கே எப்படி எக்ஸர்ட் பண்ணுதுன்றதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸிபிட், எக்ஸர்ட், எக்ஸிஸ்ட் இதெல்லாம் 3 டிஃப்ரெண்ட் வார்த்தை.
ஓகே ஸோ இங்கே வந்து பார்ப்போமே இங்கே வந்து என்ன நடக்குது நான் ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க எப்படி ஸ்டேட் ஆஃப் மேட்டர் மாறுது பாருங்களேன் இட் வாஸ் இனிஷியலி கேஸ் நான் ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க ப்ரெஷர் அதிகமாக்க என்னவா மாறுது அப்படின்னா வேற ஸ்டேட்ல மாறுது கேஸ்ல இருந்து லிக்விட் ஆகி சாலிட் ஆகுது அது நோட் பண்ண முடியுதா உங்களால So this is because of increase in pressure. So pressure increase ஆகும்போது standard temperatureல இந்த changes possible. Again, higher grades. So இங்க வந்து we'll stick to liquid pressure பத்தி பார்ப்போமே. இப்போ liquid pressureனா என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே ஸோ லிக்விட்லாம் நமக்கு ரொம்ப காமனான லிக்விட் நம்ம உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இருக்கக்கூடிய லிக்விட் என்ன தண்ணி கடல்லே இல்லையா தண்ணியை வந்து எடுத்து நான் ஒரு மேட்ரு பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் தண்ணியில் என்னென்ன மாதிரி ப்ரெஷர் இருக்குன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் ஸ்விம்மிங் பூலில் அடியில் போக போக காது அடைக்கும் ஏன் அப்படின்னு யோசிக்கணும் ஸ்விம்மிங் பூல் போனதே நீங்கள் இல்லை அப்படின்னா இவென்ச்சுவலாக போயிருக்கீங்க அப்படின்னா அடியில் போனீங்கன்னா அப்படியே காது அடைக்கும் கீழே போக போக எவ்வளவு டெப்த் இருக்கோ போக போக ஒரு மாதிரி காது அடைக்கும் ஏன் நான் உங்களுக்கு மேலே இருக்கிற தண்ணி உங்களை போட்டு அமுக்குது ஸோ த வெயிட் ஆஃப் லிக்விட் அபவ் இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் ஸோ த லிக்விட் ஹேஸ் ப்ரெஷர் it exerts pressure and this pressure increases with depth அதிகமாக ஒரு லிக்விட் எக்ஸர்ட் பண்ற பிரஷர் அதிகமாகும் உதாரணத்துக்கு இந்த சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் உங்க வீட்டில் நீங்க பண்ணலாம் ஒரு பிஸ்லரி வாட்டர் பாட்டில் இல்லை ஏதோ ஒரு வாட்டர் பாட்டில் யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் அம்மா குடிநீர் கூட எடுத்துக்கலாம் அந்த பாட்டில் எடுத்துக்கங்க 3 வாட் ஃபர்ஸ்ட் நல்லா ஃபுல் பண்ணிடணும் ஓகே ஃபில் பண்ணிட்டு மூடியை திறந்துருங்க மூடி வச்சிடாதீங்க திறந்து வச்சுட்டு மேலாப்பில் ஒரு ஓட்டை நடுவில் ஒரு ஓட்டை கீழே ஒரு ஓட்டை 3 ஓட்டையிலேருந்து எந்த ஓட்டையிலேருந்து வேகமாக தண்ணி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த கீழே இருந்ததில் தான் வேகமாக வரும் மேலேருந்து ஸ்லோவாக வரும் ஏன் கீழே போக போக ப்ரெஷர் அதிகமாகுது டெப்த்தில் போக போக ப்ரெஷர் அதிகமாகுது அப்போ இது நல்லா ஃபோர்ஸாக வெளியில் வரும் ஃபோர்ஸும் ப்ரெஷரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் கரெக்டா ஸோ ஆஸ் யூ கோ டீப் இன் டு அ லிக்விட் the pressure increases மேலே இருக்கிறது லோ ப்ரெஷர் ஜோன் கீழே இருக்கிறது ஹை ப்ரெஷர் ஜோன் அதனால தான் ஒரு டேமில் தண்ணி வேகமாக அடியிலேருந்து வரும் மேலேருந்து வராது மேலேருந்தும் ஃபாஸ்ட்டாக தான் வரும் ஆனால் கீழேருந்து வர்ற தண்ணி பயங்கர ப்ரெஷராக வரும் ஏன்னா ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வித் டெப்த் கீழே போக போக ப்ரெஷர் அதிகமாகும் சமீபத்தில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சப்மரீன் வந்து பசிபிக் கடலில் வந்து டைட்டானிக்கை பார்க்க போன ஒரு 4-5 பேர் வந்து ரொம்ப ஒரு பரிதாபமான நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன ப்ரெஷர் அவ்வளவு தண்ணி அவங்களுக்கு மேலே இருக்குது அதை போட்டு அழுத்துது அப்போ தாங்க முடியல அப்படின்னு இம்ப்ளோட் ஆயிருச்சு அது அப்படியே உள்ள வந்து க்ரஷ் ஆயிருச்சு ஸோ தீஸ் ஆர் ஆல் பிகாஸ் ஆஃப் ப்ரெஷர் அப்போ லிக்விட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷர் இன்க்ரீசஸ் இன் டெப்த் ஓகே இது ஏன் அப்படின்னா இந்த லெவலில் இருக்கக்கூடிய லிக்விட்ஸ் எல்லாமே இஸ் எக்ஸ்பீரியன்சிங் த வெயிட் ஆஃப் த லிக்விட் மாலிக்யூல்ஸ் அபவ் இட் இந்த ஒரு பொசிஷன் எடுத்துக்கிட்டேன்னா நான் மறுபடியும் இதை வந்து வேற மாதிரி வந்து எழுதி காட்டுறேன் ஸோ தட் இட்ஸ் ஈஸியர் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே ஸோ இந்த ஒரு சினாரியோ எடுத்துக்குவோம் ஸோ இந்த சினாரியோவில் வாட் ஆர் வி கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் how to identify what would be the supposing pressure okay so the supposing pressure அப்படினு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓகே ரொம்ப சிம்பிள் இந்த பாயிண்ட்ல லோவர் பாயிண்ட்ல என்ன இருக்கோ இங்க நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல நான் pressure calculate பண்றேன் அப்படின்னா whatever is above it அதுக்கு மேல என்னென்னலாம் லேயர்ஸ் இருக்கோ அத்தனை லேயரும் is exerting its weight on it வெயிட் அதிகமான ஃபோர்ஸ் அதிகமாகும் நான் ஒரு சின்ன பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அப்போ மறுபடியும் ப்ரெஷர் அதிகமாகும் நான் பெரிய ஏரியா எடுத்தேன்னா ஓரளவுக்கு ப்ரெஷர் கம்மியாகலாம் ஆனால் ஸ்டில் த வெயிட் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த லேயர் அபவ் இட் இஸ் டூ மச் அதனால ப்ரெஷர் இன்க்ரீசஸ் வித் டெப்த் ஓகே ஸோ திஸ் இஸ் ஃபார் லிக்விட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஓகே ஸோ கேஸஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் பாருங்களேன் ஸோ ஒரு கண்டெய்னரில் இருக்குது அப்படின்னா the liquids will exert pressure to the base and the walls of the container இது எங்கேயாவது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க because this will be very very useful to you okay so liquid pressure exerts first வந்து base of the container இன்னொன்று walls of the container base of the container and
walls of the container. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு சின்ன illustration தான் அது. ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்கு அப்படின்னா அந்த தண்ணி will exert force in the base of the container and in the walls of the container as well. Okay, so let's move on to the next thing. The next thing is going to be your gaseous pressure. Gases do exert pressure. இதுல வந்து சந்தேகமே கிடையாது. Definitely gases exert pressure. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கிறது. ஓகே, ஸோ கேஸஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாலிக்யூல்ஸ் ஆர் குவைட் ஃபார் அவே. அதில் வந்து நிறைய கேப் இருக்குது, எல்லாம் பறந்து போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக? ஸோ நான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணேன்னா என்ன ஆகும்? இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தே ஸ்டார்ட் கம்மிங் க்ளோசர், பக்கத்தில் வருது அப்படின்றதுனால அதெல்லாம் நர்வஸாக இருக்கும், ஆங்ஷியஸாக இருக்கும். ஸோ தே ஸ்டார்ட் வைப்ரேட்டிங் மோர். இங்கே வந்து பாருங்களேன், இந்த இல்லஸ்ட்ரேஷன் பாருங்க. ஸோ கீழே வர 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 அது எப்படி பாருங்களேன், ஒரு மாதிரி ரொம்ப வேகமாக ஆடுதா. ஸோ திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ஸ். அப்போ இங்கே நான் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஆல்ரெடி பேஸ் ஆஃப் த கண்டெய்னர்லையும் வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர்லையும் எக்ஸர்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். நான் எக்ஸ்டர்னலாக இன்க்ரீஸ் பண்ண இது இன்னும் அதிகமாக பேஸ்லையும் வால்லையும் எக்ஸர்ட் பண்ணும். ஸோ வாட் எவர் இஸ் அப்ளிகபிள் ஃபார் லிக்விட் அப்ளைஸ் ஹியர் இந்த சேம் ஃபார் கேசியஸ் ப்ரெஷர் as well. இங்கே ஒரே ஒரு ட்விஸ்ட் இருக்குது கேஸில். சார் நான் அப்போ வந்து கேஸில் வந்து கீழே போக போக ப்ரெஷர் அதிகமாகுமா? இது எப்படி சார்? இந்த டெப்த் ஹைட் வேரியேஷன் எப்படி சார்னா இங்கே மட்டும் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது. ஸோ இந்த கேஸ் நம்மளை சுற்றி எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, நம்ம தலையை சுற்றி மேலெல்லாம் இருக்குல்ல. அப்போ இந்த கேஸுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, இந்த கேஸுக்கு இருக்கிற பேர் தான் atmosphere. So this envelope of air around us is called atmosphere, and in the gases do exert pressure on us. Okay, அதுக்கு பேர் தான் atmospheric pressure. So atmospheric pressure is defined as the pressure exerted by the atmosphere on us. ஸோ ஒவ்வொருத்தரோட தலையிலையும் ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் இருக்கு. படிப்பு ப்ரெஷராக இருக்கலாம், வேலை ப்ரெஷராக இருக்கலாம், வாழ்க்கை ப்ரெஷராக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் தவிர அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னா கேஸ் தானே. அப்போ அந்த கேஸ் ப்ரெஷர் உங்களுக்கு வந்து சி லெவலில் ஒன்று இருக்கு. அதுவே நீங்கள் ஆல்டிடியூடு மேலே ஏற ஏற என்ன ஆகும் அப்படின்னா அந்த கேஸோட ப்ரெஷர் கம்மியாகும். சி லெவலில் உங்களுக்கு இவ்வளவு ப்ரெஷர் இருக்கும், ஆனால் ஏற ஏற அந்த ப்ரெஷர் கம்மியாகும். ஸோ த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட். அதனால தான் ரொம்ப உயரமாக வந்து ஃப்ளைட்டில் பறக்கும்போதும் சரி, இல்லை மலை மேலே ஏறும்போதும் சரி, சில பேருக்கு வந்து மூக்குலேருந்து ரத்தம் வரும். ஏன்னா அந்த ப்ரெஷர் வந்து வெளியில் கம்மியாக இருக்குது, உள்ளே இருக்கிற பிளட்டோட ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஸோ மூக்குலேருந்து ரத்தம் வருது. நிறையா பேருக்கு வந்து மூச்சு விட முடியாது சரியா, ஏன்னா ப்ரெஷர் கம்மியாகுது. ஸோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மேலே இருக்கும்போது நிறைய இடம் இருக்குது, கிராவிட்டினால அந்த ஏர் மாலிகூல்ஸை பிடிச்சி வைக்க முடியல. ஸோ என்ன செய்யுது, தெரிச்சு ஓடிடுது. ஸோ நகண்டு போயிடுதுன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் கம்மியாகுது. அதே கிரவுண்டு கிட்ட வரும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் நல்லா இருக்குது, அதனால கிராவிட்டினால இந்த ஏர் மாலிகூல்ஸை பிடிச்சி வைக்க முடியுது. ஸோ நேச்சுரலி ப்ரெஷர் இன்க்ரீசஸ். ஸோ ப்ரெஷர் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட், அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் டிக்ரீசஸ் வித் ஆல்டிடியூட். ஓகே, ஸோ இது முக்கியமான ஒரு கான்செப்ட். இதிலிருந்து அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா இதெல்லாம் தான் அப்ளிகேஷன். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கிறதுனால தான் வீட்டில் நம்ம ஒட்டி வைக்கிறோம் அந்த சக்கர் கப் பின்னு, அந்த இது சக்கர் கப் அப்படின்னு ஒன்று இருக்கும், பச்சக் அப்படின்னு ஒட்டிக்கும். அதெல்லாம் ஒட்டுறதுக்கு காரணமே அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னால தான். இந்த மாதிரி ஒரு டென்ட் ரிமூவல் டூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஏதாவது சின்னதாக ஒரு டொக்கு விழுந்துருச்சுன்னா இதை வச்சு ஈஸியாக எடுத்துடலாம். திஸ் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். ஸோ இப்படி பண்ணும்போது எசென்ஷியலாக என்ன பண்ணுறோம்னா இந்த லாக் பண்ணும்போது அந்த லேயருக்கும் காருக்கும் நல்லா இருக்கிற கேஸை ஃபுல்லாக நம்ம வெளியில் தள்ளி விட்டுறோம். ஸோ வெளியிலேருந்து அட்மாஸ்பியர் அதை அமுக்கி பிடிச்சிருக்கு. ஸோ அமுக்கி பிடிச்சிருக்குன்றப்போ இழுக்கிறது வசதியாக இருக்குது. த சேம் பிரின்சிபல் அப்ளைஸ் ஹியர் as well. அங்கே ஒட்டும் போது அந்த 2 லேயருக்கு நல்லா இருக்கிற கேஸஸ் வெளியில் போயிடுது. ஸோ கேஸ் இல்லைனா வெளியிலேருந்து அட்மாஸ்பியர் அதை அழுத்துது. எவ்வளவு அழுத்துது, நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர். ஸோ ஒவ்வொருத்தரோட தலையிலையும் ஒரு ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் 225 கிலோகிராம் இருக்கிற அளவுக்கு ப்ரெஷர் நம்ம எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸில் சொல்லணும்னா 2250 நியூட்டன் ஆஃப் ஃபோர்ஸ் தலையில் ஆக்ட் ஆகிற அளவுக்கு அட்மாஸ்பியர் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்குது. சார் ப்ரெஷர்னா யூனிட் பாஸ்கலில் சொல்லணும்ல சார், நான் அதனால தான் கிலோகிராமில் சொல்கிறேன். எவ்வளவு கனமான விஷயங்கள் உங்கள் தலையில் இருக்குன்னு. ஏன்னா யூனிட்டில் சொல்லும்போது 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர்னு சொல்லிடுறோம். அது இட் இஸ் ஈக்குவல் டு கேரியிங் 225 kilograms worth of mass on your head. இவ்வளவு ப்ரெஷர் நம்ம தினசரியாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு ஒன்றுமே ஆகலையே, நம்ம ஒன்றுமே ஃபீல் பண்ணலையே. ஏன் அப்படின்னா இந்த வெளியில் இருக்கிற ப்ரெஷரை உள்ளே இருக்கிற ஒரு விஷயம் பேலன்ஸ் பண்ணுது. ஓகே, பேலன்ஸ் இஸ் த ப்ரெஷர் ஃப்ரம் அவுட் சைட். உள்ளே இருக்கிற ஒரு விஷயம் என்ன அதுன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் வந்து
நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இதை பேலன்ஸ் பண்ணுது. அது என்ன அப்படின்னா உங்களோட பிளட். ஓகே, ஸோ அந்த பிளட் ப்ரெஷர் வந்து உடம்புக்குள்ள இருக்கிற பிளட்டு ஒரு சரியான ப்ரெஷரில் ஓடுது. அது வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கவுண்ட்ராக்ட் பண்ணுறதுனால நமக்கு அட்மாஸ்பியரோட ப்ரெஷர் தெரியல. அதனால உங்கள் தலையில் 225 கிலோகிராம் வெயிட் இருக்கிற மாதிரி தெரில. பிளட் ப்ரெஷர் குறைஞ்சா முதல்ல அஃபெக்ட் ஆகிறது மண்டை தான். அப்படியே என்னப்பா ரொம்ப கனமாக இருக்குது, ஏன்னா அட்மாஸ்பியரை போட்டு அழுத்துது. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் சாப்டர். ஃபோர்ஸ் அண்ட் ப்ரெஷர் ஒரே ஷாட்டில் இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக உட்காந்து படித்ததுக்கு, பொறுமையாக உட்காந்து கவனித்ததுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்ததை குவிக்காக ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ வாட் எவர் வி ஹவ் லேர்ன்ட் இன் திஸ் செஷன் லைஸ் இன் திஸ் ஸ்லைட். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். ஸோ நம்ம பார்த்த வரைக்கும் எல்லா பாயிண்ட்ஸையும் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபோர்ஸ் குட் பி அ புஷ் ஆர் புல், இட் கேன் பி அ ஹிட் அஸ் வெல் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக? வேற என்ன பார்த்தோம் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் கேன் டூ மல்டிபிள் சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபோர்ஸ் கேன் ஹாவ் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தோம். வேற என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஆப்ஜெக்ட் மே காஸ் டு சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன் அப்படின்னு பார்த்தோம். டெஃபினட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இட் இஸ் அ பாசிபிலிட்டின்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் பற்றி பார்த்தோம். கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தோம். ஃபோர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ப்ரெஷர்னா என்னன்னு பார்த்தோம், ப்ரெஷரும் ஃபோர்ஸும் எப்படி ரிலேட்டட், ப்ரெஷரும் ஏரியாவும் ஹவு இட் இஸ் ரிலேட்டட், இதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் கன்க்ளூட்ஸ் டுடேஸ் செஷன். அண்ட் நான் முன்னாடிலேருந்து சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த மாதிரி இன்னும் வேணும், எங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும், எங்கள்கிட்ட இருந்து மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு வேணும், எங்களோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த டெலிகிராம் சேனலில் கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஸ்கேன் திஸ் டெலிகிராம் சேனலுக்கு உங்களுக்கு லிங்க் வரும். ஜாயின் தட். அங்கே வந்து உங்களுக்கு எங்களோட பிபிடிஸ் கொடுப்போம், பிடிஎஃப்ஸ் கொடுப்போம், நோட்ஸ் எல்லாம் வந்து செஷன்ஸில் இருக்குது. நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முறையில் நாங்கள் கொடுப்போம். ஸோ திஸ் இஸ் டு இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட் இன்ட்ராக்ஷன், ஸ்டூடெண்ட் டீச்சர் இன்ட்ராக்ஷன். கண்டிப்பாக நம்ம முறையில் ஜாயின் பண்ணுங்கள். தட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அ லாட். ஸோ தலைவர் சைடில் சொல்லணும் அப்படின்னா கரெக்டாக படிங்கடா. ஓகே, கரெக்டாக படிக்கணும். See you then.